என் பெயர் திவ்யா. மனிதனின் விதியை மேலே இருப்பவன்தான் எழுதுகிறான் என்று மக்கள் சொல்கிறார்கள். ஆனால் சில நேரங்களில் மேலே இருப்பவன் என் விதியை நன்றாக எழுதவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. நான் குழந்தையாக இருந்தபோது மற்ற குழந்தைகளைப் போல என்னால் ஏன் ஓட முடிவதில்லை என்று எனக்கு புரியவே இல்லை. படிக்கட்டுகளில் இறங்கும்போது என் கால் ஏன் நடுங்கத் தொடங்குகிறது? மக்கள் என்னை பார்த்து ஏன் மெதுவாக பேசிக்கொள்கிறார்கள்? அந்த விபத்தில் என் அப்பாவுடன் சேர்த்து என் காலின் பலத்தையும் நான் இழந்துவிட்டேன் என்று என் அம்மா கூறுவார். அன்று அப்பா எங்களை எப்போதும் போல தவிக்க விட்டுவிட்டு சென்று விட்டார். அன்று முதல் நான் நொண்டி நடக்கத் தொடங்கினேன். அப்பா சென்ற பிறகு அம்மா என்னை அழைத்துக் கொண்டு மாமாவின் வீட்டிற்கு வந்துவிட்டார். மாமா மிகவும் நல்லவராக இருந்தார். அவர் ஒருபோதும் எங்களை அந்நியர்களாக உணரவே விட்டதில்லை. ஆனால் அநேகமாக எல்லா வீட்டிலும் யாரோ ஒருவருக்கு ஒருவருடைய கட்டாயம், இயலாமை உறுத்தத்தான் செய்கிறது. எங்களை பொறுத்தவரை அந்த நபர் என் மாமிதான். அவருடைய பார்வையில் நாங்கள் இரு மாமியும் மகளும் இந்த வீட்டிற்கு பாரமாக இருந்தோம். காலையில் கண்விழித்ததுமே அவருடைய ஏச்சுகளும் பேச்சுகளும் தொடங்கிவிடும். அட, இந்த பெண் இவ்வளவு பெரியவளாகிவிட்டாள், ஆனால் இவள் நடையைப் பார். இந்த இரண்டு மாமியும் மகளும் எப்போது வரை உட்கார்ந்து சாப்பிடுவார்களோ தெரியவில்லை. அதிலும் இந்த நொண்டிப் பெண், இவள் எங்கள் நிம்மதியை கெடுத்து வைத்திருக்கிறாள். முன்பெல்லாம் இந்த வார்த்தைகளைக் கேட்டு நான் அழுவேன். மிகவும் அதிகமாக அழுவேன். ஆனால் மெல்ல மெல்ல இந்த வீட்டில் கண்ணீருக்கு எந்த மதிப்பும் இல்லை என்பதை என் கண்களும் புரிந்து கொண்டன போலும். என் மாமிக்கும் ஒரு மகள் இருந்தாள். அவள் என் அதே வயதுடையவள். நாங்கள் இருவரும் ஒரே பள்ளியில்தான் படித்து வந்தோம். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் வானத்திற்கும் பூமிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் இருந்தது. மைராவிற்கு ஒவ்வொரு திருவிழாவிற்கும் புதிய ஆடைகள் வாங்கப்படும் இடத்தில் எனக்கு அவளுடைய பழைய உடைகள்தான் கிடைக்கும். அவள் கீழே விழுந்துவிட்டால் முழு வீடும் பதறிப்போய் கவலைப்படும் இடத்தில் என் வலிக்கு மக்கள், அட, இவளுக்கு இது வழக்கம்தான், எப்போதும் இதே நாடகம்தான் என்று சொல்வார்கள். சில நேரங்களில் இரவில் நான் ரகசியமாக என் வளைந்த காலை தொட்டுக்கொண்டு, நான் இப்படி இல்லாமல் இருந்திருந்தால் என் மாமி என் மீது கொஞ்சம் அன்பு காட்டியிருப்பாரா என்று என்னிடமே ஒரே ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்வேன். ஆனால் அந்த கேள்விக்கான பதிலை அநேகமாக மேலே இருப்பவனும் கொடுக்க விரும்பவில்லை. அன்றும் மற்ற நாட்களைப் போலவே என் காலை பொழுது மாமியின் உரத்த குரலுடன் தான் விடிந்தது. திவ்யா, இவ்வளவு நேரம் வரை தூங்கிக் கொண்டிருப்பாயா நீ? இப்போது மாவு பிசைய வேண்டும். என் மகள் மைராவின் டிஃபின் பாக்ஸையும் பேக் செய்ய வேண்டும். அவருடைய குரலைக் கேட்டு நான் சட்டென்று எழுந்தேன். காலை கீழே வைத்ததும் எப்போதும் போல லேசான வலி ஏற்பட்டது. ஆனால் இப்போது அந்த வலி பழகிப் போயிருந்தது. நான் விரைவாக என் துப்பட்டாவை சரிசெய்து கொண்டு சமையலறைக்குச் சென்றேன். என் அம்மா ஏற்கனவே அங்கே நின்று கொண்டிருந்தார். அமைதியாக காய்கறி நறுக்கிக் கொண்டிருந்தார். கடந்த பல ஆண்டுகளாக ஒவ்வொரு காலையிலும் அவருடைய முகத்தில் நான் பார்க்கும் அதே சோர்வுதான் இப்போதும் இருந்தது. அவர் மெதுவாக என்னை நோக்கி பார்த்தார். நிதானமாக நடமகளே, விழுந்து விடாதே. இதற்கு நான் லேசாக மட்டுமே புன்னகைத்தேன். ஏனெனில் இந்த வீட்டில் விழுவதற்கு உடல் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருந்தது, எங்கள் இதயம் அல்ல என்பதை நாங்கள் இருவரும் அறிந்திருந்தோம். பிறகு நான் மாவு பிசையத் தொடங்கினேன். அப்போது மைரா கையில் போனை பிடித்துக்கொண்டு சமையலறைக்குள் வந்தாள். அம்மா, இன்று நான் பள்ளிக்கு சீக்கிரமாகச் செல்ல வேண்டும். டீச்சர் என்னை சீக்கிரமாக வரச் சொல்லியிருக்கிறார். மாமி உடனே அவளருகே சென்றார். சரிடா கண்ணா, நீ உட்கார். நான் உனக்கு டிஃபன் தயார் செய்யச் சொல்கிறேன். பிறகு அவர் என்னை முறைத்து பார்த்து, நீ கையை வேகமாக நடத்து. எல்லா வேளையிலும் சோம்பேறித்தனம்தான் நிறைந்திருக்கிறது என்றார். நான் எதுவும் பேசாமல் தலையை குனிந்து கொண்டேன். மைரா என்னை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பார்த்துவிட்டு உதட்டை கடித்துக்கொண்டு சிரிக்கத் தொடங்கினாள். அம்மா, இவளை பள்ளிக்கு வரவேண்டாம் என்று சொல்லுங்கள். எல்லாரும் இவளை என் அருகில் நிற்கும்போது பார்க்கும்போது என்னையும் கேலி செய்கிறார்கள். அவளுடைய வார்த்தைகளைக் கேட்டு என் கைகள் ஒரு கணம் நின்றுவிட்டன. அம்மா உடனே மைராவை உற்றுப் பார்த்தார். அநேகமாக அவருக்கு வருத்தமாக இருந்திருக்கும். ஆனால் அவர் எதுவும் பேசவில்லை. ஏனெனில் இந்த வீட்டில் அவருடைய வாழ்க்கை எவ்வளவு ஒடுக்கப்பட்டிருந்ததோ அவ்வளவு தூரம் அவருடைய குரலும் ஒடுக்கப்பட்டிருந்தது. மாமி இந்த விஷயத்திற்கு நிச்சயமாக பேசினார். அவள் என்ன தவறாக சொல்லிவிட்டாள்? இவள் நடந்து செல்வதற்கே பாதி நேரம் ஆகிவிடுகிறது. எனக்குள் ஏதோ குத்தியது போல இருந்தது. ஆனாலும் நான் என்னை கட்டுப்படுத்திக் கொண்டு எனக்கு பள்ளிக்குச் செல்வது பிடிக்கும் என்று கூறினேன். அங்கேயும் மக்கள் பேசத்தான் செய்கிறார்கள், என்னை கேலி செய்கிறார்கள். ஆனால் அப்படியிருந்தும் அது இந்த வீட்டை விட எவ்வளவோ மேலாக இருந்தது. ஏனெனில் அங்கேயாவது சில மணி நேரங்களுக்கு என் வாழ்க்கை வெறும் ஏச்சுகளையும் பேச்சுகளையும் மட்டுமே சுற்றி வரவில்லை என்று எனக்கு தோன்றியது.
நான் டிஃபன் பேக் செய்து கொண்டிருந்தபோது திடீரென்று என் கால் லேசாக மடிந்தது. கையில் இருந்த எக்கு ஆஃப் ஸ்டீல் டப்பா கை நழுவி கீழே விழுந்தது. சத்தம் கேட்டதும் மாமி கோபத்துடன் வந்தார். உன்னால் ஒரு வேலையை கூட ஒழுங்காக செய்ய முடியாது. நான் உடனே கீழே குனிந்து டப்பாவை எடுக்க முயன்றேன். சாரி மாமி, என்னையும் அறியாமல் தவறுதலாக விழுந்துவிட்டது. என் வார்த்தை முழுமையடைவதற்கு முன்பே அவர் என் கையில் இருந்த டப்பாவை உலுக்கி பறித்து கொண்டார். தவறு உன்னுடையதா? உன் முழு வாழ்க்கையுமே ஒரு தவறுதான். சமையலறையில் திடீரென்று அமைதி நிலவியது. அம்மாவின் முகமும் வாடிப்போனது. மைரா எதுவும் பேசாமல் நின்று தன் போனை பயன்படுத்திக் கொண்டிருந்தாள். இது அவளுக்கு மிகவும் சாதாரணமான விஷயம் போல இருந்தது. நான் வெறுமனே கீழே தரையை பார்த்து கொண்டே நின்றேன். ஏனெனில் சில விஷயங்கள் மனிதனின் காதுகளில் விழுவதில்லை, மாறாக நேரடியாக இதயத்தில் போய் தைக்கின்றன. என் இதயம் மிகவும் அழுது கொண்டிருந்தது. ஆனால் நான் யாரிடம் என்ன சொல்வது? காலம் மெல்ல மெல்ல கடந்து சென்றது. பார்த்து கொண்டிருக்கும்போதே நானும் மைராவும் வளர்ந்து பெரியவர்களாகிவிட்டோம். இப்போது நாங்கள் பள்ளிக்கு அல்ல, கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்தோம். மைரா முன்பை விட இன்னும் அழகாக மாறியிருந்தாள். மாமி எப்போதும் எல்லோர் முன்னிலையிலும் அவளை புகழ்ந்து பேசிக்கொண்டே இருப்பார். சில நேரங்களில் அவளுடைய நீளமான கூந்தலைப் பற்றி பேசுவார், சில நேரங்களில் அவளுடைய நிறத்தைப் பற்றி, சில நேரங்களில் அவளுடைய செல்லக் கோபங்களை, நாகரீகங்களை பற்றி பேசுவார். அதன் பிறகு எப்போதும் போல அவருடைய பார்வை இறுதியில் என் மீது வந்து நிலைத்து நிற்கும். ஒன்று என் மகள், இன்னொன்று இது. அவருடைய பாதி வார்த்தைகளே முழு கதையையும் சொல்லிவிடும். அவர் எதையும் நேரடியாக சொல்லாமலேயே எல்லா விஷயங்களையும் சொல்லிவிட்டது போல இருக்கும். நான் இப்போது முன்பை விட சற்று நன்றாக நடக்கத் தொடங்கியிருந்தேன். ஆனால் என் காலில் உள்ள வித்தியாசம் தெளிவாக தெரிந்தது. நடக்கும்போது லேசான நொண்டித்தனம் இன்றும் இருந்தது. அநேகமாக அதுவே என் அடையாளமாக மாறிவிட்டிருந்தது. நான் அங்கே இருப்பது மாமிக்கு எப்போதும் உறுத்தலாகவே இருந்தது. முக்கியமாக வீட்டிற்கு யாராவது விருந்தினர்கள் வரும்போது அது இன்னும் அதிகமானது. அவர் எப்போதும் மக்கள் முன்னிலையில் என்னை அவமானப்படுத்தவே முயற்சி செய்வார். சில நேரங்களில் என்னை சமையலறைக்கு அனுப்பிவிடுவார். சில நேரங்களில் விருந்தினர்கள் முன்னிலையில் என்னை காரணமில்லாமல் திட்டுவார். ஒரு நாள் அவருடைய உறவினர் ஒருவர் வீட்டிற்கு வந்திருந்தார். நான் தேநீர் கொடுத்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தபோது அவர் மெதுவாக கேட்டார், அட, இந்த பெண் யார்? அதற்கு மாமி அவரிடம் லேசான ஆனால் குத்தலான குரலில் பதிலளித்தார், என் நாத்தனாரின் மகள். சிறுவயதில் விபத்து நடந்துவிட்டது அல்லவா, அன்று முதல் இவள் இப்படித்தான் இருக்கிறாள். நான் எதுவும் பேசாமல் அமைதியாக அங்கிருந்து சென்றுவிட்டேன். ஆனால் பின்னால் இருந்து வந்த அவர்களின் குரல் எனக்கு தெளிவாக கேட்டது. அப்படியா, இவள் காலன்று முதலே இப்படித்தான் இருக்கிறதா? அப்படியென்றால் இவளுக்கு எப்படித்தான் திருமணம் நடக்கும்? அதற்கு மாமியின் அந்த பதில் வந்தது. அதை அநேகமாக அவர் தன் இதயபூர்வமாகவே நம்பியிருந்தார். அவர் லேசாக சிரித்துக்கொண்டே சொன்னார், அட, இப்படிப்பட்ட பெண்களை ஆஜக்கல இந்த காலத்தில் யார் ஏற்றுக்கொள்வார்கள்? அட, இவள் வாழ்க்கை எப்படியாவது கழிந்துவிட்டால் அதுவே பெரிய விஷயம். அன்று ஏன் என்று தெரியவில்லை, என் அறையைச் சென்றடைவதற்குள் என் கால்கள் சோர்ந்துவிட்டன. நான் மெதுவாக படுக்கையில் அமர்ந்து என் வளைந்த காலை பார்க்கத் தொடங்கினேன். சில நேரங்களில் மாமி சொல்வதுதான் சரி என்று எனக்கு உண்மையிலேயே தோன்றத் தொடங்கியது. ஒருவேளை சில மனிதர்கள் அன்பு அல்லது பாசத்திற்காக படைக்கப்படவே இல்லையோ என்னவோ. அன்று இரவு நான் மொட்டை மாடியில் தனியாக அமர்ந்திருந்தேன். மாமியும் அவருடைய தோழியும் பேசிய வார்த்தைகள் இன்னும் என் காதுகளில் ஒலித்துக்கொண்டே இருந்தன. நான் மைராவிற்காக ஒரு பெரிய இடத்து வரனைத்தான் விரும்புகிறேன். பையன் நல்ல வேலையில் இருக்க வேண்டும், குடும்பமும் பெரியதாக இருக்க வேண்டும். அப்போதுதான் என் மகள் அங்கே போய் ராணி போல வாழ முடியும். பிறகு திடீரென்று அவருடைய குரல் மெதுவானது. சற்று நேரம் இடைவெளி விட்டு அவர் சொன்னார், இந்த திவ்யாவிற்கு ஏதோ ஒரு சாதாரண ஏழை குடும்பம் கிடைத்தால் கூட அதுவே பெரிய விஷயம். நான் கடவுளுக்கு நன்றி சொல்வேன். என் கண்கள் தானாகவே கண்ணீரால் நிரம்பின. ஏன் என்று தெரியவில்லை. மக்கள் என்னை விரும்பவில்லை என்ற வலி எனக்கு இல்லை. ஆனால் நான் யாரை தன் சொந்தங்களாக நினைத்தேனோ அவர்களே என்னை எதற்கும் லாயக்கற்றவளாக கருதினார்களே என்ற வலிதான் அதிகமாக இருந்தது. பிறகு கல்லூரியின் இறுதி ஆண்டில் என் வாழ்க்கையில் முதன்முறையாக ஒரு மனிதன் வந்தான். அவன் என்னை பார்த்து தன் பார்வையை திருப்பிக் கொள்ளவில்லை. அவனுடைய பெயர் வேதாந்த். அவன் எங்கள் கல்லூரியில்தான் படித்து வந்தான். அமைதியான குணம் கொண்ட, குறைவாக பேசும் பையன். ஆனால் ஏன் என்று தெரியவில்லை, அவனுடைய கண்கள் அடிக்கடி என்னை தேடிக்கொண்டே இருக்கும். ஆரம்பத்தில் நான் இந்த விஷயத்தில் அதிக கவனம் செலுத்தவில்லை. அது என் கற்பனையாகத்தான் இருக்கும் என்று நினைத்தேன். ஒரு பையன் என்னை ஏன் விரும்பாப் போகிறான்? ஆனால் மெல்ல மெல்ல வேதாந்த் மற்ற மனிதர்களைப் போன்றவன் அல்ல என்பதை நான் உணரத் தொடங்கினேன். நான் படிக்கட்டுகளில் மெதுவாக இறங்கும்போது அவன் எந்தவித உபகாரமும் காட்டுவது போல இல்லாமல்
எனக்காக வழியை விட்டு விலகி நிற்பான். வகுப்பு முழுவதிலும் ப்ராஜெக்ட் ஜோடி சேர்க்கும்போது யாரும் என்னுடன் வேலை செய்ய விரும்பாத போது அவன்தான் முதன்முதலில் என் பெயரைச் சொல்வான். எல்லாவற்றையும் விட விசித்திரமான விஷயம் என்னவென்றால், இந்த முழு உலகமும் என் காலை எந்த பார்வையோடு பார்த்ததோ அவன் ஒருபோதும் என் காலை அந்த பார்வையோடு பார்த்ததே இல்லை. பிறகு ஒரு நாள் கல்லூரியின் லைப்ரரி கிட்டத்தட்ட காலியாக இருந்தது. நான் புத்தகங்களை திரும்ப அடுக்கிக் கொண்டிருந்தேன். அப்போது வேதாந்த் எனக்கு முன்னால் வந்து நின்றான். அவனுடைய முகத்தில் லேசான பதற்றம் இருந்தது. திவ்யா, நான் உன்னிடம் ஒரு விஷயம் பேச வேண்டும். நான் திரும்பி அவனை பார்த்து, ஆம், என்ன பேச வேண்டும் என்றேன். அவன் சில நொடிகள் என் கண்களை பார்த்தான். பிறகு மெதுவாகச் சொன்னான், எனக்கு உன்னை பிடித்திருக்கிறது. என் கைகள் அப்படியே நின்றுவிட்டன. சில நொடிகள் நான் ஏதோ தவறாக கேட்டுவிட்டேனோ என்று எனக்கு தோன்றியது. நான் லேசாகச் சிரித்தேன். ஆனால் அந்த சிரிப்பு உள்ளுக்குள் உடைந்திருந்தது. நீங்கள் விளையாடுகிறீர்கள் அல்லவா? இல்லை, நான் விளையாடவில்லை. அவனுடைய குரல் மிகவும் தெளிவாக இருந்தது. நான் உண்மையாகத்தான் சொல்கிறேன் திவ்யா. என் கண்கள் தானாகவே கீழ்நோக்கி குனிந்தன. உங்களுக்கு என்னைப் பற்றி சரியாகத் தெரியாது. அவன் உடனே சொன்னான், எனக்கு எல்லாமே தெரியும். நீ மற்ற எல்லாரையும் விட வித்தியாசமானவள் என்று தெரியும். நான் முதன்முறையாக சற்று கடுமையான குரலில் அவனை பார்த்துச் சொன்னேன், ஆமாம், வித்தியாசமானவள்தான். அதனால்தான் இந்த முழு உலகமும் என்னை பார்த்து பேசுகிறது, என்னை கேலி செய்கிறது. இதைக் கேட்டு வேதாந்த் சற்று நேரம் அமைதியாகிவிட்டான். பிறகு அவன் மெதுவாகச் சொன்னான், உன் காலில் சற்று பிரச்சனை இருக்கிறது என்றால் அதனால் நீ யாருக்கும் குறைந்துவிட மாட்டாய் திவ்யா. நீ யாருக்கும் சளைத்தவள் இல்லை. என் கண்கள் கண்ணீரால் நிரம்பத் தொடங்கின. அநேகமாக இதற்கு காரணம் முதன்முறையாக ஒருவன் என் குறையை என் அடையாளமாக மாற்றாமல் இருந்ததுதான். நான் என்னை கட்டுப்படுத்திக் கொண்டு, நீங்கள் என் வார்த்தைகளை புரிந்து கொள்ள மாட்டீர்கள், மேலும் நான் உங்களுக்கு எந்த விதத்திலும் தகுதியானவள் இல்லை என்றேன். மேலும் இந்த முடிவை நீ மட்டுமே எப்படி தனியாக எடுக்க முடியும் திவ்யா என்று அவன் மிகவும் அமைதியான குரலில் என்னிடம் கேட்டான். நான் எதுவும் பேசவில்லை. பிறகு அவன் தொடர்ந்து சொல்லத் தொடங்கினான், உன்னால் என்னை சந்தோஷமாக வைத்திருக்க முடியாது என்று நீ நினைக்கிறாய். ஆனால் என் சந்தோஷமே நீதான் என்று எப்போதாவது யோசித்திருக்கிறாயா? அவனுடைய கேள்விக்கு என்னிடம் எந்த பதிலும் இல்லை. நான் மெதுவாக, நாளைக்கு உங்களின் இந்த முடிவிற்காக நீங்கள் வருத்தப்படுவீர்கள். மக்கள் நம் இருவரையும் ஒன்றாக பார்த்து நம்மை கேலி செய்யும்போது அப்போது நீங்கள் வெட்கப்படுவீர்கள், சங்கடப்படுவீர்கள் என்று மட்டும் சொன்னேன். பிறகு அவன் தெளிவான வார்த்தைகளில் என்னிடம் சொன்னான், ஒரு நாள் நான் உன் வீட்டிற்கு நிச்சயம் பெண் கேட்டு வரன் கொண்டு வருவேன். நான் பதற்றமடைந்தேன். இல்லை, நீங்கள் அப்படி எதுவும் செய்யாதீர்கள். அவன் ஏன் என்று கேட்டான். ஏனெனில் என் உலகம் மிகவும் வித்தியாசமானது வேதாந்த், அங்கே மக்கள் இதயத்தை பார்ப்பதில்லை என்றேன். அவன் சொன்னான், எனக்கு இந்த உலகத்தைப் பற்றி கவலை இல்லை. ஆனால் உன் சம்மதம் இல்லாமல் நான் எந்த ஒரு அடியையும் எடுத்து வைக்க மாட்டேன். உனக்கு சம்மதம் இல்லாதவரை நான் எதுவும் செய்ய மாட்டேன். அவனுடைய இந்த ஒரு வார்த்தைதான் என் இதயத்தை மிகவும் ஆழமாகத் தொட்டது. முதன்முறையாக ஒரு மனிதன் என்னை அடைய வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்காமல் என்னை புரிந்து கொள்ள முயற்சி செய்து கொண்டிருந்தான். அந்த நாளுக்குப் பிறகு எனக்கும் வேதாந்திற்கும் இடையேயான பேச்சுகள் சற்றே அதிகரிக்கத் தொடங்கின. ஆனால் எங்களுக்குள் இன்றும் ஒரு தூரம் இருந்தது. அதை அநேகமாக நானேதான் உருவாக்கி வைத்திருந்தேன். நான் அவனிடம் சிரித்து பேசினாலும் இதயத்தின் ஆழத்தில் எங்கோ ஒரு பயம் இன்னும் அமர்ந்திருந்தது. இதெல்லாம் அதிக நாட்கள் நீடிக்காது என்று எனக்கு எப்போதும் தோன்றிக்கொண்டே இருக்கும். ஒரு நாள் அவனும் மற்ற மனிதர்களைப் போல மாறிவிடுவான் என்று நினைப்பேன். ஆனால் வேதாந்த் ஒவ்வொரு முறையும் என் எண்ணத்தை தவறாக நிரூபித்து விடுவான். ஒரு நாள் மாலை கல்லூரிக்கு வெளியே லேசான மழை பெய்து கொண்டிருந்தது. நான் ஒதுங்கி நின்று ஆட்டோவிற்காக காத்து கொண்டிருந்தேன். அப்போது வேதாந்த் என்னருகில் வந்தான். அவன் மெதுவாக, இப்போதும் உனக்கு என் மீது நம்பிக்கை வரவில்லையா என்று கேட்டான். நான் அமைதியாக இருக்கவே அவன் லேசாக புன்னகைத்தான். திவ்யா, நான் உனக்காக காத்து காத்து சோர்வடையவில்லை. ஆனால் நீ பயப்படுவதை நிறுத்த வேண்டுமென்று நான் விரும்புகிறேன். உன்னை என் வாழ்க்கை துணையாக்கிக் கொள்ள விரும்புகிறேன். ஏன் என்று தெரியவில்லை, என் கண்கள் மீண்டும் கலங்கின. நான் முதன்முறையாக என் பார்வையைத் தாழ்த்தாமல் அவனை நேருக்கு நேர் பார்த்தேன். ஒருவேளை உங்களது வீட்டினருக்கு உன்னை பிடிக்காமல் போனால் என்று கேட்டேன். அவன் சொன்னான், அப்படியென்றால் நான் அவர்களுக்கு புரிய வைப்பேன். மேலும் அவர்களுக்கு என்னுடைய இந்தக் குறை என்று நான் சொல்வதற்குள் அவன் உடனே என்னை பாதியிலேயே தடுத்து நிறுத்தினான். உன்னைப் பற்றிய மிக அழகான விஷயமே உன் இதயம்தான். என் வீட்டினருக்கு இதயத்தைப் பார்க்கத் தெரியும்.
சில நொடிகள் என் உதடுகள் நடுங்கின. பிறகு எப்படி என்று தெரியவில்லை, நான் மிகவும் மெதுவான குரலில் அவனிடம் சொன்னேன், உங்களுக்கு இவ்வளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் வரன் ரிஷ்டா அனுப்பலாம். வேதாந்தின் கண்களில் அந்த நொடியில் தெரிந்த மகிழ்ச்சியை நான் அதற்கு முன்பு எப்போதும் பார்த்ததே இல்லை. அவன், இனிப்பார், உனக்கே உன்மீது நம்பிக்கை வந்துவிடும் என்று மட்டும் சொன்னான். பிறகு ஒரு வாரம் கழித்து, அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. காலையிலிருந்தே வீட்டில் ஒரே பரபரப்பாக இருந்தது. ஏனெனில் மாமாவிற்கு தெரிந்த யாரோ வரவிருப்பதாக பேசிக் கொண்டிருந்தார்கள். நான் என் அறையில்தான் இருந்தேன். அப்போது திடீரென்று வெளியே வாகனங்கள் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. மைரா ஜன்னல் வழியாக எட்டிப் பார்க்கத் தொடங்கினாள். அம்மா, வெளியே எவ்வளவு பெரிய கார் வந்திருக்கிறது பாருங்கள். மாமியும் உடனே வெளியே சென்றார். சில நொடிகள் அவருடைய குரல் வீடு முழுவதும் எதிரொலித்தது. ஆனால் நான் அதில் அதிக கவனம் செலுத்தவில்லை. அநேகமாக மாமாவின் முக்கிய விருந்தினர்கள் யாரோ வந்திருப்பார்கள் என்று நினைத்தேன். பிறகு அம்மா வேகமாக என் அறைக்குள் வந்தார். அவருடைய முகத்தில் ஒரு விசித்திரமான பதற்றம் இருந்தது. திவ்யா மகளே, கொஞ்சம் கேள். ஆமாமம்மா, என்னாச்சு என்று நான் அவரிடம் கேட்டேன். அவர் பதற்றத்துடன், மகளே, அவர்கள் உனக்காக வரன் ரிஷ்டா கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றார். என் கைகள் மரத்துப் போயின. இதயம் எவ்வளவு வேகமாக துடித்தது என்றால் அது வெளியே வந்துவிடும் போல இருந்தது. நான் மெதுவான அடிகளை எடுத்து வைத்து வெளியே வந்தேன். அங்கே எனக்கு முன்னால் அமர்ந்திருந்த வேதாந்தையும் அவனுடைய குடும்பத்தினரையும் பார்த்ததும் என் மூச்சே நின்றுவிட்டது போல இருந்தது. வேதாந்த் என்னை லேசாக பார்த்தான். அவனுடைய கண்களில் அதே நம்பிக்கை எனக்கு இப்போதும் தெளிவாக தெரிந்தது. ஆனால் மறுபுறம் மாமியின் முகத்தை பார்க்க வேண்டுமே. ஆரம்பத்தில் இந்த வரன் தன் மகள் மைராவிற்காகத்தான் வந்திருக்கிறது என்று அவர் நினைத்தார். அவர் மகிழ்ச்சியில் பிரகாசித்துக் கொண்டிருந்தார். ஆனால் வேதாந்தின் அம்மா புன்னகைத்துக் கொண்டே, எங்களுக்கு உங்கள் மருமகள் திவ்யாவை மிகவும் பிடித்திருக்கிறது என்று சொன்னதும் மாமியின் முகமே வெளுத்துப் போய்விட்டது. அவர் உடனே என்னை நோக்கி பார்த்தார். பிறகு வேதாந்தின் குடும்பத்தினரை பார்த்தார். இவ்வளவு பெரிய குடும்பம், இவ்வளவு பணக்கார மற்றும் நல்ல மனிதர்கள் எனக்காக வரன் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை அவரால் நம்பவே முடியவில்லை. மைராவும் அதிர்ச்சியுடன் அமர்ந்திருந்தாள். ஏனெனில் முதன்முறையாக இந்த வீட்டில் யாரோ ஒருவர் என்னை பார்த்து மரியாதையுடன் பேசிக் கொண்டிருந்தார்கள். வேதாந்தின் அப்பா மிகவும் முதிர்ந்த, பக்குவப்பட்ட மனிதராகத் தெரிந்தார். அவர் தெளிவாகச் சொன்னார், எங்களுக்கு உங்கள் மகள் மிகவும் பிடித்திருக்கிறது, மற்ற விஷயங்கள் எங்களுக்கு முக்கியமல்ல. மாமியின் முகத்தில் கட்டாய புன்னகை தெரிந்தது. ஆனால் அவருடைய கண்களில் பொறாமை தெளிவாக தெரிந்து கொண்டிருந்தது. திவ்யா, வேதாந்தின் குடும்பத்தினர் காட்டிய அந்த மரியாதையும் அன்பும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய விடியலின் தொடக்கமாகும். மாமியின் பொறாமையும் மைராவின் அதிர்ச்சியும் அவர்களின் எண்ணங்களின் சிறுமையை காட்டுகிறது. இதற்கு பிறகு வீட்டில் என்ன நடந்தது? உங்கள் திருமண பேச்சுவார்த்தை எவ்வாறு தொடர்ந்தது? நீங்கள் விரும்பும்போது அடுத்த பகுதியை தாராளமாக பகிர்ந்து கொள்ளலாம். என் மகளை விட அழகிய மற்றும் மிகச் சிறந்த பெர்ஃபெக்ட் பெண் இந்த முழு வட்டாரத்திலும் இருக்க முடியாது என்றுதான் அநேகமாக அவர் உள்ளுக்குள் நினைத்து கொண்டிருந்தார் போலும். அப்படியிருக்க இந்த திவ்யாவிற்கு இவ்வளவு நல்ல வரன் எப்படி வந்தது? அன்று முதன்முறையாக எனக்கு ஒன்று தோன்றியது. மேலே இருப்பவன் அநேகமாக தாமதம் செய்வானே தவிர ஒருவரை எப்போதும் தலைகுனிய வைக்க மாட்டான். பிறகு வேதாந்தும் அவனுடைய குடும்பத்தினரும் சென்ற பிறகும் கூட வீட்டில் அவர்களின் இருப்பு இன்னும் மீதமிருப்பது போலவே இருந்தது. வரவேற்பறையில் இன்னமும் அவர்கள் கொண்டு வந்த இனிப்புகளின் வாசனை பரவியிருந்தது. ஆனால் எல்லாவற்றையும் விட அதிகமாக வேறொன்றும் பரவியிருந்தது. அது மாமியின் முகத்தில் மறைந்திருந்த கோபம். அவர் கட்டாயத்தின் பேரில்தான் புன்னகைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய கண்களில் பொறாமை தெளிவாக தெரிந்தது. மாமா மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். இவ்வளவு நல்ல மனிதர்கள் இந்த காலத்தில் எங்கே கிடைக்கிறார்கள் என்று அவர் பலமுறை கூறினார். அம்மாவின் கண்களும் மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தன. அப்பா சென்ற பிறகு அநேகமாக முதன்முறையாக என் வாழ்க்கையும் மற்ற சாதாரண பெண்களைப் போல மாறக்கூடும் என்று அவருக்கு தோன்றியிருந்தது. நானே இன்னும் இதை நம்ப முடியாமல் இருந்தேன். ஒரு நாள் நான் உன் வீட்டிற்கு நிச்சயம் வரன் கொண்டு வருவேன் என்று வேதாந்த் சொன்ன அந்த வார்த்தைதான் எனக்கு மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வந்தது. அவன் சொன்னதை உண்மையிலேயே செய்தும் காட்டிவிட்டான். அவனுடைய வார்த்தைகள் வெறும் வார்த்தைகளாக மட்டும் இருக்கவில்லை, மாறாக அவன் என்ன சொன்னானோ அதைச் செய்தும் காட்டினான். மாலையில் அம்மா என் அறைக்கு வந்தபோது, மகளே, உனக்கு இந்த வரன் சம்மதம்தானே என்று மிகவும் அன்போடு கேட்டார். என் பார்வை தானாகவே கீழ்நோக்கிக் குனிந்தது. நான் லேசாக மட்டுமே புன்னகைத்தேன். அம்மா உடனே, எங்களுக்கும் இந்த வரன் சம்மதம்தான் என்றார். அவருடைய குரலில் ஒரு நிம்மதி இருந்தது. பல வருடக் கவலை இன்று சற்றே குறைந்திருப்பது போல இருந்தது.
பிறகு கல்லூரி முடிந்ததும் எனக்கும் வேதாந்திற்கும் திருமணம் செய்து வைப்பது என்று முடிவானது. எல்லாமே இவ்வளவு நன்றாக நடந்து கொண்டிருந்ததால் எனக்கு பயமாக இருந்தது. ஏனெனில் என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை நான் எப்போதும் மிக குறைந்த நேரத்திற்கு மட்டுமே பார்த்திருக்கிறேன். ஆனால் அன்று இரவு வீட்டின் மற்றொரு அறையில் வேறு ஒரு புயல் வீசிக் கொண்டிருந்தது. மாமி அறையில் பதற்றத்துடன் இங்கும் அங்கும் நடந்து கொண்டிருந்தார். மைரா அமைதியாக படுக்கையில் அமர்ந்திருந்தாள். அம்மா, உங்களுக்கு ஏன் இவ்வளவு கவலை? அந்த திவ்யாவிற்கு திருமணம் நடக்கிறது என்றால் நடக்கட்டுமே, இதனால் நமக்கு என்ன என்றாள். மாமி திடீரென்று கோபத்துடன், கவலை இல்லையா? என்ன வார்த்தை பேசுகிறாய் மைரா என்று உரத்த குரலில் கூறினார். இவ்வளவு பெரிய வீடு, இவ்வளவு சொத்து, இவ்வளவு நல்ல பையன், அதுவும் அந்த திவ்யாவிற்கா என்று கேட்டதும் மைரா அமைதியானாள். மாமியின் முகத்தில் பொறாமை எல்லை கடந்து இருந்தது. நான் என் மகளுக்கு எப்போதும் சிறந்தவற்றையே கொடுத்தேன். நல்ல கல்வி, எஜுகேஷன், நல்ல தோற்றம், நல்ல வசதிகள் எல்லாமே மிகச் சிறந்ததாக கொடுத்தேன். ஆனாலும் இன்று வரை இப்படி ஒரு வரன் வரவில்லை. ஆனால் அந்த நொண்டிப்பெண்ணிற்காக மனிதர்கள் தாங்களாகவே தேடி வீட்டிற்கு வருகிறார்கள். அவர் கோபத்தில் மேஜை மீது இருந்த கண்ணாடித்து மளியை கிளாஸ் பலமாக தூக்கி எறிந்தார். ஏதோ சதி இருக்கிறது. ஆனால் பையன் நன்றாகத்தானே தெரிந்தான் என்றாள் மைரா. மாமி உடனே அவள் பக்கம் திரும்பி, அதுதான் எனக்கும் புரியவில்லை. அப்படி அவளிடம் அவன் என்னதான் கண்டான் என்றார். அவருடைய கண்களில் இப்போது பொறாமை மட்டுமல்ல, பயமும் இருந்தது. எந்த பெண்ணை அவர் எப்போதும் தாழ்த்தி பேசினாரோ அதே பெண் ஒருவேளை தன் சொந்த மகளை விட அதிக மகிழ்ச்சியாக வாழ்ந்து விடுவாளோ என்று அநேகமாக அவருக்கு முதன்முறையாக தோன்றியிருக்க வேண்டும். இந்த எண்ணமே அவரை உள்ளுக்குள் அரித்துக் கொண்டிருந்தது. சிறிது நேரத்திற்குப் பிறகு அவர் திடீரென்று அமைதியானார். பிறகு மிகவும் மெதுவான குரலில், இல்லை, அப்படி நடக்க முடியாது என்றார். மைரா அவரை பார்த்தாள். மாமியின் கண்களில் ஒரு விசித்திரமான எண்ணம், முடிவு தோன்றியது. அவள் திருமணம் அந்த வீட்டில் நடக்காது. அறையில் அமைதி நிலவியது. மைரா பதற்றமடைந்து, அம்மா, நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் என்று கேட்டாள். மாமி நேரடியாக பதிலளிக்கவில்லை. அவர் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தார். அங்கே என் அறையின் லேசான வெளிச்சம் தெரிந்து கொண்டிருந்தது. பிறகு அவருடைய உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னகை படர்ந்தது. அந்த புன்னகை வரவிருக்கும் ஏதோ ஒரு புயலின் அறிகுறி போல தோன்றியது. பிறகு எங்கள் கல்லூரியின் இறுதி மாதம் நடந்து கொண்டிருந்தது. எங்கு பார்த்தாலும் விடைபெறும் விழா, ஃபேவெல், ப்ராஜெக்ட்ஸ் மற்றும் கடைசி நாட்களைப் பற்றிய பேச்சுகள்தான் இருந்தன. வகுப்பில் இருந்த பிள்ளைகள் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்தார்கள், சிரித்துக் கொண்டிருந்தார்கள், தங்கள் எதிர்காலத்தைப் பற்றிய கனவுகளை கண்டு கொண்டிருந்தார்கள். நான் அமைதியாக அமர்ந்து இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருப்பேன். ஏனெனில் முதன்முறையாக என் வாழ்க்கையிலும் ஏதோ நல்லது நடக்கப் போகிறது என்று எனக்கும் தோன்றத் தொடங்கியிருந்தது. அன்று கல்லூரியில் ஃபேர்வெல் தயாரிப்புகள் நடந்து கொண்டிருந்தன. மைராவும் தன் தோழிகளுடன் ஆடைகள் மற்றும் ஒப்பனை, மேக்கப் பற்றி பேசிக் கொண்டிருந்தாள். அதே நேரத்தில் நான் நூலகத்திற்கு லைப்ரரி வெளியே நின்று குறிப்புகளை நோட்ஸ் பார்த்து கொண்டிருந்தபோது வேதாந்த் என்னருகில் வந்தான். மேடம், திருமணத்திற்குப் பிறகும் இவ்வளவு படிப்பீர்களா என்று கேட்டான். நான் லேசாக புன்னகைத்தேன். எனக்கு படிப்பது மிகவும் பிடிக்கும். அவன் சுவற்றில் சாய்ந்து கொண்டு என்னருகில் நின்றான். இது மிகவும் நல்ல விஷயம்தான். வேதாந்த் சில நொடிகள் என்னை உற்று பார்த்தான். பிறகு மெதுவாகச் சொன்னான், நீ இனி எப்போதும் மகிழ்ச்சியாக மட்டும் இரு. நான் உனக்கு எல்லா மகிழ்ச்சியையும் தருவேன். ஆனால் உண்மை என்னவென்றால் நான் இன்றும் உள்ளுக்குள் பயந்துதான் இருந்தேன். மறுபுறம் வீட்டில் திருமணப் பேச்சுகள் மெல்ல மெல்லத் தொடங்கின. மாமா செலவுகளை கணக்கிடத் தொடங்கினார். மாமியோ வெளியே எல்லோர் முன்னிலையிலும் மகிழ்ச்சியாக இருப்பது போல நடிக்க முயற்சி செய்தார். ஆனால் உள்ளுக்குள் அவருடைய பதற்றம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. எந்த ஒரு உறவினராவது ஃபோன் செய்து திவ்யாவிற்கு அதிர்ஷ்டம் கதவை திறந்துவிட்டது என்று சொல்லும்போதெல்லாம் மாமியின் முகம் வாடிப்போகும். ஒரு நாள் மாலை அவருடைய பக்கத்து வீட்டு பெண்மணி வீட்டிற்கு வந்திருந்தார். அவர் சிரித்துக்கொண்டே, சகோதரி, திவ்யா மிகவும் அதிர்ஷ்டசாலி. இந்த காலத்தில் பெண்களுக்கு இப்படிப்பட்ட குடும்பம் எங்கே கிடைக்கிறது என்றார். மாமி கட்டாயத்தின் பேரில் புன்னகைத்து, ஆமாம், எல்லாம் மேலே இருப்பவனின் விருப்பம்தான் என்றார். ஆனால் அந்த பெண் சென்றதுமே மாமியின் முகம் கோபத்தால் நிறைந்தது. அவர் நேரடியாக மைராவிடம், அந்த பெண்ணின் வாழ்க்கை இவ்வளவு எளிதாக எப்படி மாறுகிறது என்பதை என்னால் இன்னும் நம்பவே முடியவில்லை என்றார். இதற்கு மைரா மெதுவாக, அம்மா, அவளுடைய வாழ்க்கை நன்றாக அமைந்தால் அதில் என்ன தவறு இருக்கிறது என்றாள். தவறா? மாமியின் குரல் உயர்ந்தது. மக்கள் என்ன பேசுவார்கள் என்று உனக்கு ஏதேனும் தோராயமாவது இருக்கிறதா? எல்லாரும் பாருங்கள், தன் சொந்த மகள் அப்படியே அமர்ந்திருக்க, நாத்தனாள் மகள் இவ்வளவு பெரிய வீட்டிற்குச் சென்றுவிட்டாள் என்றுதான் சொல்வார்கள். அவருடைய வார்த்தைகளைக் கேட்டு மைரா அமைதியானாள்.
மாமி சிறிது நேரம் யோசித்துக் கொண்டே இருந்தார். பிறகு திடீரென்று, மாப்பிள்ளை வீட்டிற்கு திவ்யாவின் உண்மையான நிலை இன்னும் சற்று நன்றாக தெரிந்துவிட்டால் அநேகமாக அவர்களே தாங்களாகவே பின்வாங்கி விடுவார்கள் என்றார். மைரா பதற்றத்துடன் அவரை பார்த்தாள். என்ன சொல்கிறீர்கள் அம்மா என்று கேட்க, மாமி மெதுவாக, இதன் பொருள் என்னவென்றால் ஒவ்வொரு உறவும் முறிவதற்கு சண்டைதான் காரணம் என்று அவசியமில்லை. சில நேரங்களில் வெறும் சந்தேகம் மட்டுமே போதுமானது என்றார். மைராவின் இதயமும் லேசாக நடுங்கியது. தன் தாய் இப்போது வெறும் பொறாமை மட்டும் படவில்லை, அவர் உண்மையில் ஏதோ தவறு செய்ய துணிந்துவிட்டார் என்பதை அவள் முதன்முறையாக உணர்ந்தாள். மறுபுறம் கல்லூரியின் இறுதி நாளும் வந்தது. எல்லாரும் ஒருவருக்கொருவர் சட்டையில் தங்களின் வாழ்த்துச் செய்திகளை எழுதிக் கொண்டிருந்தார்கள். மைரா தன் தோழிகளுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்தாள். ஆனால் நான் கல்லூரியின் பின்புறம் இருந்த அமைதியான தோட்டத்தில் கார்டன் நின்று கொண்டிருந்தேன். வேதாந்த் என்னருகில் வந்து மெதுவாக, இப்போது நம் கல்லூரியும் முடிந்துவிட்டது என்றான். நான் ஒரு மெல்லிய புன்னகையுடன் ஆமாம் என்பது போல தலையசைத்தேன். அவன் சில நொடிகள் என்னை பார்த்தான். பிறகு, இனி அடுத்த முறை அநேகமாக உன்னை மணமகள் உடையில்தான் சந்திப்பேன் என்று நினைக்கிறேன் என்றான். அவனுடைய இந்த வார்த்தைகளைக் கேட்டு என் கன்னங்கள் லேசாக சிவந்தன. அநேகமாக நீண்ட நாட்களுக்குப் பிறகு நான் உண்மையாகவே புன்னகைத்தேன். ஆனால் முதன்முறையாக நான் எனக்குள் உணர்ந்த அந்த மகிழ்ச்சியின் மீது ஒருவருடைய கண் இவ்வளவு மோசமாக பதிந்திருக்கிறது என்பது எனக்கு எப்படித் தெரியும்? என் திருமண நாளும் ஒரு வழியாக வந்தது. வீடு முழுவதும் விளக்குகளின் ஒளியால் ஜொலித்துக் கொண்டிருந்தது. முத்தத்தில் மலர்களின் வாசனை பரவியிருந்தது. உறவினர்களின் குரல்களுக்கு இடையே டோலக்கின் சத்தமும் எங்கு பார்த்தாலும் திருமணத்தின் பரபரப்பும் இருந்தது. எல்லாமே ஒரு கனவு போலத் தோன்றியது. நான் என் அறையில் மணமகள் உடையில் அமர்ந்திருந்தேன். கைகளில் மெஹந்தியின் நிறமும் அடர்த்தியாக இருந்தது. இதயம் எவ்வளவு வேகமாக துடித்தது என்றால் அது நெஞ்சை விட்டு வெளியே வந்துவிடும் போல இருந்தது. அம்மா மீண்டும் மீண்டும் எனக்கு திருஷ்டி கழித்துக் கொண்டிருந்தார். அவருடைய கண்களில் மகிழ்ச்சியும் இருந்தது, அதே சமயம் ஒரு பயமும் இருந்தது. தன் மகளின் வாழ்க்கை உண்மையில் மாறப்போகிறது என்பதை அநேகமாக அவராலும் நம்ப முடியவில்லை. அப்போது மாமி அறைக்குள் வந்தார். இன்று அவருடைய முகத்தில் ஒரு விசித்திரமான கனிவு, இனிமை தெரிந்தது. அவர் புன்னகைத்துக் கொண்டே, திவ்யா மகளே, அந்த ஸ்டோர் அறையிலிருந்து அந்த சிவப்பு நிற டப்பாவை எடுத்துக்கொண்டு வா. அதில் திருமணத்திற்கு தேவையான சில முக்கியமான பொருட்கள் இருக்கின்றன என்றார். நான் மெதுவாக, மாமி, வேறு யாரையாவது அனுப்பி வைக்கலாமே என்றேன். அட, எல்லாரும் வேலையாக இருக்கிறார்கள், எனக்கு அந்த பொருள் இப்பொழுதே அவசரமாக தேவைப்படுகிறது. நான் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. பிறகு என் துப்பட்டாவை சரிசெய்து கொண்டு மெல்ல மெல்ல ஸ்டோர் அறையை நோக்கி நடந்தேன். அந்த அறை வீட்டின் பின்புறப் பகுதியில் இருந்தது. திருமணத்தின் காரணமாக அங்கே யாரும் அதிகமாக நடமாடவில்லை. நான் உள்ளே சென்று பொருட்களை தேடத் தொடங்கினேன். மாமி, அது எந்த டப்பா என்று நான் குரல் கொடுத்தேன். ஆனால் வெளியிலிருந்து எந்த பதிலும் வரவில்லை. நான் கதவை நோக்கி திரும்பிய அந்த கணத்தில் வெளியிலிருந்து கதவுத் தாழ்பாள் போடும் சத்தம் கேட்டது. என் காலடிகள் அப்படியே நின்றன. மாமி, மாமி, கதவை திறங்கள். நான் வேகமாக கதவை திறக்க முயன்றேன். ஆனால் கதவு வெளியிலிருந்து பூட்டப்பட்டிருந்தது. என் இதயம் பதற்றத்தால் நடுங்கியது. மாமி, கதவை திறங்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நான் பலமாக கதவை தட்டத் தொடங்கினேன். மாமி, தயவுசெய்து கதவை திறங்கள். ஆனால் வெளியில் வெறும் அமைதி மட்டுமே நிலவியது. மெல்ல மெல்ல இதெல்லாம் திட்டமிட்டுச் செய்யப்பட்டது என்பது எனக்கு புரியத் தொடங்கியது. என் கண்களிலிருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது. நான் தொடர்ந்து கதவை தட்டிக்கொண்டே இருந்தேன். கத்தினேன், கதறினேன். ஆனால் திருமணத்தின் சத்தத்திற்கு இடையே என் குரல் யாருக்கும் கேட்கவே இல்லை. மறுபுறம் மாப்பிள்ளை ஊர்வலமும் பாரத் வந்துவிட்டது. வேதாந்த் குதிரையிலிருந்து இறங்கினான். அவனுடைய கண்கள் என்னைத்தான் தேடிக் கொண்டிருந்தன. ஆனால் வீட்டிற்குள் திடீரென்று ஒரே கூச்சலும் குழப்பமும் ஏற்பட்டது. மாமி அழுவது போல நடித்துக்கொண்டே எல்லோர் முன்னிலையிலும் வந்தார். ஐயோ, நம் மானம் மரியாதையெல்லாம் மண்ணோடு மண்ணாகிவிட்டது. எல்லாரும் பதற்றமடைந்தனர். மாமா கவலையுடன், என்ன நடந்தது? நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு மாமி இன்னும் சத்தமாக அழத் தொடங்கினார். திவ்யா ஓடிப்போய்விட்டாள். அந்த ஒரு கணத்தில் முழு வீடும் அப்படியே உறைந்து போனது போல இருந்தது. என்ன, இது எப்படி நடக்கும்? உறவினர்கள் தங்களுக்குள் பேசத் தொடங்கினர். இப்படி நடக்கும் என்பதை யாராலும் நம்பவே முடியவில்லை. அம்மாவின் முகம் வெளுத்துப் போனது. இல்லை, என் மகள் அப்படி செய்யவே மாட்டாள். ஆனால் மாமி தொடர்ந்து தன் நாடகத்தை நடத்திக் கொண்டே இருந்தார். அவளுடைய அறையிலும் இல்லை. யார் கூட ஓடிப்போனாள் என்று தெரியவில்லை என்றார். அதைக் கேட்டு வேதாந்தின் கண்களிலும் கோபம் இறங்கியது.
ஆனால் அவனுக்கு ஒரு நொடி கூட அந்த வார்த்தையில் நம்பிக்கை வரவில்லை. ஏனெனில் அவன் என்னை நன்கு அறிந்திருந்தான், மிகவும் நன்றாக அறிந்திருந்தான். ஆனால் அதற்குள் மாமி திடீரென்று அவனுடைய அம்மா அப்பாவின் முன்னால் கைகளை கூப்பிக் கொண்டு போய் நின்றார். எங்கள் ஒரு மகள் இன்று எங்களை நிராதரவாக்கி அழித்து விட்டாள். அவர் அழுது கொண்டே மைராவின் கையை பிடித்துக் கொண்டார். நீங்கள் விரும்பினால் எங்கள் இரண்டாவது மகள் இப்போதும் தயாராக இருக்கிறாள். திருமணம் நடந்துவிட்டால் 2 குடும்பங்களின் மானமும் மரியாதையும் தப்பிவிடும் என்றார். மைராவோ அதிர்ச்சியுடன் நின்று இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தாள். தன் தாய் இவ்வளவு பெரிய அடியை எடுத்து வைப்பார் என்று அவளுக்கே கூட தோராயமாக தெரிந்திருக்கவில்லை. முழு சூழலும் ஒரு கணத்தில் கடுமையான பதற்றத்தால் நிறைந்தது. ஆனால் அப்போது வேதாந்த் மிகவும் கடுமையான குரலில், இத்துடன் நிறுத்துங்கள், இது மிகவும் அதிகமாகிவிட்டது என்றான். அவன் நேரடியாக மாமியை நோக்கி பார்த்தான். திவ்யா நீங்கள் பேசுவது போன்ற பெண் அல்ல. மாமி உடனே, ஆனால் அவள் வீட்டில் எங்குமே காணப்படவில்லையே என்றார். அப்படியென்றால் அவளை தேடுங்கள். அதை விடுத்து இப்படியா வதந்திகளை பரப்பத் தொடங்குவது? வேதாந்தின் குரல் இன்னும் குளிர்ந்தது, இறுகியது. ஏனெனில் நான் திருமணம் செய்து கொண்டால் அது திவ்யாவை மட்டும்தான். மாமியின் முகத்தில் இருந்த நிறம் அப்படியே வெளுத்துப் போனது. வேதாந்த் இப்போது முழு வீட்டையும் உற்று பார்க்கத் தொடங்கினான். உள்ளுக்குள் ஏதோ ஒரு தவறு நிச்சயம் நடந்திருக்கிறது என்று அவனுக்கு திரும்பத் திரும்ப தோன்றிக் கொண்டே இருந்தது. அப்போது அந்தச் சத்தங்களுக்கு இடையே அவனுக்கு எங்கோ தூரத்திலிருந்து லேசாக கதவை தட்டும் சத்தம் கேட்டது. டக் டக். வேதாந்தின் பார்வை உடனே வீட்டின் பின்புற பகுதியை நோக்கிச் சென்றது. மற்ற மனிதர்களுக்கு அந்த சத்தம் கேட்கவில்லை, ஆனால் அவனுடைய இதயம் அதை அடையாளம் கண்டுகொண்டது. வேதாந்த் எதுவும் பேசாமல் வேகமான அடிகளை எடுத்து வைத்து வீட்டின் பின்புற பகுதியை நோக்கி நடந்தான். எல்லாரும் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்து கொண்டிருந்தார்கள். மறுபுறம் நான் இன்னமும் அந்த அறைக்குள் அழுது கொண்டே கதவை தட்டிக் கொண்டிருந்தேன். என் கைகள் சிவந்து போயிருந்தன. தொண்டை வலியால் எரிந்து கொண்டிருந்தது. யாராவது இருக்கிறீர்களா? தயவு செய்து கதவை திறங்கள். நான் கிட்டத்தட்ட உடைந்து போயிருந்தேன். அப்போது திடீரென்று வெளியில் ஒருவருடைய வேகமான காலடிச் சத்தம் கேட்டது. திவ்யா, திவ்யா, நீ எங்கே இருக்கிறாய்? இந்த வார்த்தையை கேட்டதும் என் மூச்சே நின்றுவிட்டது போல இருந்தது. இது வேதாந்தின் குரல். நான் அழுது கொண்டே கதவின் அருகே வந்தேன். நான் இங்கேதான் இருக்கிறேன் வேதாந்த், கதவைத் திற. அடுத்த கணமே வெளியிலிருந்து தாழ்பால் திறக்கப்பட்டு கதவு பலமாக திறந்தது. நான் பதற்றமான நிலையில் எனக்கு முன்னால் நின்றிருந்த வேதாந்தை பார்த்து கொண்டே அழத் தொடங்கினேன். அவன் உடனே என்னை தாங்கி பிடித்துக் கொண்டான். திவ்யா, நீ நலமாகத்தானே இருக்கிறாய்? நான் நடுங்கிக் கொண்டிருந்தேன். என் முகம் கண்ணீரால் நனைந்திருந்தது. அப்போது பின்னாடியே குடும்பத்தினரும் உறவினர்களும் அங்கே வந்து சேர்ந்தார்கள். எல்லாரும் என்னை அந்த பூட்டப்பட்ட அறைக்குள் பார்த்து அதிர்ச்சியடைந்தனர். அம்மாவோ என்னை பார்த்ததும் அழுது கொண்டே என்னை கட்டியணைத்துக் கொண்டார். என் செல்லமே, நீ எப்படி இங்கே பூட்டப்பட்டாய்? மாமாவும் மரத்துப் போய் நின்றார். இதெல்லாம் எப்படி நடந்தது? நான் நடுங்கும் பார்வையோடு நேரடியாக மாமியை நோக்கி பார்த்தேன். அவர் ஒரு கணத்திற்கு பதற்றமடைந்தார். பிறகு என் வாயிலிருந்து மெதுவான ஆனால் தெளிவான வார்த்தைகளில் இதுதான் வெளிவந்தது. மாமிதான் என்னை இங்கே பூட்டி வைத்தார். அங்கே ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. எல்லாரின் பார்வையும் உடனே மாமியின் மீது வந்து நிலைத்தது. மாமியின் முகம் மாறியது. அவர் உடனே கோபத்தையும் ஆச்சரியத்தையும் நடிப்பது போல, என்ன உளறுகிறாய் நீ என்று உரத்த குரலில் கூறினார். நான் இவளை பூட்டவில்லை. நான் ஏன் இவளை பூட்டப் போகிறேன்? பிறகு அவர் எல்லோர் முன்னிலையிலும் அழுவது போன்ற குரலில், இவள் பொய் சொல்கிறாள். இவள் எப்படி இங்கே வந்தாள் என்று எனக்கு எப்படி தெரியும் என்றார். மைராவோ அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். அவளுடைய முகத்தில் பயம் தெளிவாக தெரிந்தது. மாமா கடுமையான பார்வையோடு, உண்மை என்ன என்று கேட்டார். இறுதியில் மாமி பதற்றத்துடன் வேகமாக பேசத் தொடங்கினார். நான் திருமண வேலைகளில் பிஸியாக இருந்தேன். இவள் எப்போது இங்கே வந்தாள், யார் கதவை பூட்டினார்கள் என்று எனக்கு தெரியாது. நான் ஏதோ பேச முற்பட்டபோது வேதாந்த் என் கையை பிடித்துக் கொண்டான். அவனுடைய பிடி மிகவும் நிதானமாக இருந்தது. அவன் என்னை மேலும் உடைந்து போகவிட விரும்பவில்லை என்பது போல இருந்தது. பிறகு அவன் எல்லோர் முன்னிலையிலும், உண்மை எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரிகிறது என்று சொன்னான். அவன் என்னை நோக்கி பார்த்து, திவ்யா எங்கும் ஓடிப்போகவில்லை என்றான். அவனுடைய குரலில் அவ்வளவு நம்பிக்கை இருந்தது. அந்த நொடியில் பல மக்கள் மாமியின் வார்த்தைகளின் மீது சந்தேகம் கொள்ளத் தொடங்கினர். மாமி அமைதியானார். ஏனெனில் இப்போது சூழ்நிலை அவருடைய கையை மீறிச் சென்றுவிட்டது. இன்று தன் சதி முழுமையாக வேலை செய்யவில்லை என்பதையும் அவர் அநேகமாக புரிந்து கொண்டார். சிறிது நேரத்திற்குப் பிறகு சூழல் மெல்ல மெல்ல சீரானது. ஆனால் அம்மா தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தார். நான் இன்னமும் உள்ளுக்குள் மிகவும் பயந்திருந்தேன்.
ஆனால் வேதாந்த் முழு நேரமும் என் அருகிலேயே நின்றிருந்தான். அவன் ஒருமுறை கூட என்னை தனிமையாக உணரவிடவில்லை. பிறகு அதே இரவில் எங்கள் திருமணம் நடைபெற்றது. நான் மணமேடையில் மண்டபத்தில் அமர்ந்திருந்தபோது எனக்கு மீண்டும் மீண்டும் அந்த பூட்டப்பட்ட அறைதான் நினைவுக்கு வந்தது. வேதாந்த் என்னை தேடி வரவில்லை என்றால் அநேகமாக இன்று என் முழு வாழ்க்கையுமே தலைகீழாக மாறியிருக்கும். பிறகு 7 அடிகள் பெரே எடுத்து வைக்கும் போதும் என் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. அது நான் என் வீட்டை விட்டுப் போகிறேன் என்பதற்காக அல்ல, மாறாக முதன்முறையாக ஒரு மனிதன் என்னை இழந்து விடுவோமோ என்று பயப்படத் தொடங்கியிருக்கிறான் என்பதற்காகத்தான். வேதாந்த் மெதுவாக என்னை நோக்கி பார்த்தான். திவ்யா, வேதாந்தின் அந்த பார்வை உங்கள் வாழ்க்கையின் அனைத்து வலிகளையும் துடைத்துவிட்டிருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்கள் கதை பலருக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தரும். இதற்குப் பிறகு உங்கள் திருமண வாழ்க்கை எப்படித் தொடங்கியது? வேதாந்துடன் உங்கள் புதிய வீட்டில் உங்களின் முதல் நாள் எப்படி இருந்தது? நீங்கள் விரும்பும்போது அடுத்த பகுதியை தாராளமாக பகிர்ந்து கொள்ளலாம். அவன் சொன்னான். இனிமேல் நீ எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை திவ்யா. ஏன் என்று தெரியவில்லை. அந்த நொடியில்தான் முதன்முறையாக என் இதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையான நிம்மதியை நான் உணர்ந்தேன். நான் விடைபெற்றுச் செல்லும் நேரத்தில் விதாய், என் அம்மா, என்னை கட்டியணைத்துக் கொண்டு மிகவும் அதிகமாக அழுதார். அவருடைய கைகள் மீண்டும் மீண்டும் என் முகத்தை தொட்டுக்கொண்டிருந்தன. தன் மகள் உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கிறாள் என்பதை அவர் உறுதி செய்து கொள்ள விரும்புவது போல அது இருந்தது. நானும் அழுது கொண்டுதான் இருந்தேன். ஆனால் எனக்குள் எங்கோ ஒரு விசித்திரமான நிம்மதியும் இருந்தது. ஏனெனில் இத்தனை வருடங்களுக்குப் பிறகு முதன்முறையாக இனி நான் ஒவ்வொரு நாளும் யாருடைய ஏச்சுகளையும் பேச்சுகளையும் கேட்டுக்கொண்டு வாழ வேண்டியதில்லை என்று எனக்கு தோன்றியது. நான் காரில் அமர்ந்தபோது என் பார்வை மீண்டும் ஒருமுறை வீட்டை நோக்கிச் சென்றது. கதவின் அருகே மாமி நின்று கொண்டிருந்தார். அவருடைய முகத்தில் கட்டாயப் புன்னகை இருந்தது. ஆனால் அவருடைய கண்களில் தோல்வி தெளிவாக தெரிந்தது. இப்போது ஏன் என்று தெரியவில்லை. அவரை பார்த்தபோது என் இதயத்தில் வெறுப்பு எதுவும் வரவில்லை. வெறும் ஒரு சோர்வு மட்டுமே தோன்றியது. வேதாந்தின் வீடு உண்மையில் மிகவும் பெரியதாக இருந்தது. அதைவிட பெரிய விஷயம் அங்கிருந்த மனிதர்களின் இதயம். வீட்டிற்குச் சென்றடைந்ததுமே அவனுடைய அம்மா என்னை அவ்வளவு அன்போடு வரவேற்றார். சில கணங்களுக்கு என்னால் எப்படி என் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது என்றே புரிந்துகொள்ள முடியவில்லை. அவர் எனக்கு ஆர்த்தி எடுத்து புன்னகைத்துக் கொண்டே, இனி இந்த வீடு உன்னுடையது மகளே, உன்னுடையது என்றார். இந்த வார்த்தைகளைக் கேட்டதும் என் கண்கள் தானாகவே கண்ணீரால் நிரம்பின. ஏனெனில் என் வாழ்க்கையில் எப்போதும் என்னை யாரோ ஒருவருக்கு பாரமாகத்தான் நான் உணர்ந்திருந்தேன். முதல் இரவில் நான் அறையில் மிகவும் அமைதியாக இருந்தேன். திருமணத்தின் சோர்வை விட எனக்குள் பழைய பயங்கள்தான் அதிகமாக நிறைந்திருந்தன. இதெல்லாம் ஒருவேளை கனவாக இருக்குமோ என்று எனக்கு மீண்டும் மீண்டும் தோன்றிக்கொண்டே இருந்தது. வேதாந்த் அநேகமாக என் முகத்தை பார்த்தே எல்லாவற்றையும் படித்துவிட்டான் போலும். அவன் மெதுவாக எனக்கு முன்னால் அமர்ந்தான். ஏன் இவ்வளவு பயப்படுகிறாய்? நான் என் பார்வையை தாழ்த்திக் கொண்டேன். அவன் சில நொடிகள் என்னை உற்று பார்த்தான். பிறகு சொன்னான். திவ்யா, நீ இனி ஒவ்வொரு விஷயத்திற்கும் விளக்கம் சபாயி கொடுத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. நான் மெதுவாக, ஒருவேளை நீங்கள் என்னை தேடி வரவில்லை என்றால் ஒருவேளை என்றேன். ஒருவேளையும் இல்லை. அவன் என் வார்த்தையை பாதியிலேயே தடுத்து நிறுத்தினான். நான் உன்னை ஒருபோதும் தனிமையாக விட்டுவிட மாட்டேன். அவனுடைய வார்த்தையை கேட்டதும் ஏன் என்று தெரியவில்லை, எனக்குள் பல வருடங்களாக தேங்கிக் கிடந்த வலி சற்றே குறையத் தொடங்கியது. மறுபுறம் நான் சென்ற பிறகு அந்த வீட்டில் எல்லாமே முன்போல இருக்கவில்லை. மாமா இப்போது மாமியுடன் முன்போல பேசுவதில்லை. அன்று நடந்த விஷயத்தில் எங்கோ ஒரு இடத்தில் மாமியின் கைவரிசை நிச்சயம் இருந்திருக்க வேண்டுமென்று அவர் உள்ளுக்குள் சந்தேகித்துக் கொண்டிருந்தார். மைராவோ முன்பை விட இன்னும் அதிகமாக அமைதியாக இருக்கத் தொடங்கினாள். ஏனெனில் தன் தாய் பொறாமையினால் எவ்வளவு தூரம் செல்லக்கூடும் என்பதை அவள் தன் சொந்தக் கண்களால் பார்த்திருந்தாள். ஒரு இரவு மாமா ஒரு வழியாக மாமியிடம் கேட்டுவிட்டார். உண்மையை கூறு. அன்று திவ்யாவை அறைக்குள் நீதான் பூட்டி வைத்தாயல்லவா? மாமி உடனே கோபத்துடன், இப்போது உங்களுக்கும் என் மீது சந்தேகம் வந்துவிட்டதா என்றார். மாமா, எனக்கு பதில் வேண்டும். என்னிடம் வீண் வார்த்தைகள் பேசாதே என்றார். அவர் சிறிது நேரம் அறையில் அமைதியாக நின்று கொண்டிருந்தார். ஆனால் மாமி அப்போதும் உண்மையை ஒப்புக்கொள்ளவில்லை. அவர், நான் என்ன செய்திருந்தாலும் என் மகளுக்காகத்தான் செய்தேன் என்று மட்டும் சொன்னார். மாமா ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தார். என்ன பொருள்? நீ என்ன சொல்ல வருகிறாய்? மாமியின் கண்களில் மீண்டும் அதே பொறாமை குடியேறியது. எப்போதும் திவ்யா மட்டும்தான் நல்ல விஷயங்களுக்கு தகுதியானவளா? அவருடைய குரல் அழுகை நிலைக்கு வந்தது. என் மகளிடம் அப்படி என்னதான் குறையிருந்தது? மாமா முதன்முறையாக மிகவும் கடுமையான குரலில் சொன்னார். குறை மைராவிடமோ அல்லது திவ்யாவிடமோ எப்போதும் இருந்ததில்லை. குறை உன்னுடைய எண்ணத்தில்தான் இருந்தது.
மாமி அமைதியானார். அநேகமாக முதன்முறையாக தன் சொந்த வீட்டிலேயே அவர் தோல்வியை உணர்ந்திருந்தார். என் திருமணத்திற்குப் பிறகு என் வாழ்க்கை மெல்ல மெல்ல மாறத் தொடங்கியது. இப்போது காலையில் கண் விழித்ததுமே யாருடைய ஏச்சுகளும் பேச்சுகளையும் கேட்க வேண்டியதில்லை. யாரும் என்னை ஒரு பாரமாகச் சொல்லவில்லை. யாரும் என் நடையை பார்த்து சிரிப்பதும் இல்லை. அநேகமாக இந்த விஷயம்தான் எனக்கு மிகவும் விசித்திரமாகத் தோன்றியது. ஏனெனில் மனிதன் வலிக்கு பழகிப் போய்விட்டால் பிறகு நிம்மதி கூட அவனை பயமுறுத்தத் தொடங்கிவிடுகிறது. வேதாந்த் ஒவ்வொரு சிறிய விஷயத்தையும் கவனித்துக் கொண்டான். என் காலில் வலி ஏற்பட்டால் அவன் உடனே எனக்கு மருந்து கொடுப்பான். ஆனால் அவன் ஒருபோதும் என்னை எதிலும் குறைத்து மதிப்பிடவில்லை. மெல்ல மெல்ல நானும் எல்லாரிடமும் பழகத் தொடங்கினேன், புன்னகைக்கத் தொடங்கினேன். இப்போது நானே ஒருவருடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சியாக இருப்பதையும் உணரத் தொடங்கினேன். ஆனால் வாழ்க்கை, இது அநேகமாக இவ்வளவு எளிதாக என்னை மகிழ்ச்சியாக வாழ விட்டுவிடாது போலிருக்கிறது. திருமணம் முடிந்து கிட்டத்தட்ட 3 மாதங்கள் ஆகியிருந்தன. ஒரு மாலை நேரத்தில் வேதாந்த் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு திரும்பியபோது அவனுடைய முகம் சற்று கவலையாகத் தெரிந்தது. நான் அவனிடம், என்ன நடந்தது? எல்லாமே நலம்தானே என்று கேட்டேன். அவன் லேசாக புன்னகைத்து, ஆமாம், வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது என்றான். ஆனால் அவனுடைய கண்கள் வேறு ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தன. அடுத்த சில நாட்களில் அவன் அடிக்கடி போனில் மெதுவான குரலில் பேசுவதை நான் கவனித்தேன். சில நேரங்களில் இரவில் பால்கனிக்குச் சென்று நீண்ட நேரம் யாரிடமோ பேசிக் கொண்டிருப்பான். ஆனால் நான் அதில் அதிக கவனம் செலுத்தவில்லை. அநேகமாக தொழில், பிசினஸ் சம்பந்தமாக ஏதேனும் பிரச்சனை இருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் ஒரு நாள் நான் அவனுடைய அலமாரியில் ஏதோ ஒரு ஃபைலை தேடிக் கொண்டிருந்தபோது அப்போது ஒரு புகைப்படம், போட்டோ கீழே விழுந்தது. நான் குனிந்து அந்த புகைப்படத்தை எடுத்தேன். அடுத்த கணமே என் இதயம் அப்படியே நின்றுவிட்டது போல இருந்தது. திவ்யா, இந்த திருப்பம் மிகவும் அதிர வைக்கிறது. அந்த அலமாரியில் இருந்து விழுந்த புகைப்படம் யாருடையது? அதில் அப்படி என்ன இருந்தது? அதை பார்த்ததும் உங்கள் இதயம் நின்றுவிட்டது போல இருந்தது. நீங்கள் விரும்பும்போது கதையின் அடுத்த பகுதியை தாராளமாக பகிர்ந்து கொள்ளலாம். அந்த புகைப்படத்தில் வேதாந்த் ஒரு பெண்ணுடன் நின்று கொண்டிருந்தான். மிகவும் நெருக்கமாக. எவ்வளவு நெருக்கமாக என்றால் நமக்கு மிகவும் சொந்தமானவர்கள் மட்டுமே அவ்வளவு நெருக்கமாக நிற்பார்கள். அந்த பெண் மிகவும் அழகாக இருந்தாள். எல்லாவற்றையும் விட அதிகமாக யோசிக்க வைக்கும் விஷயம் என்னவென்றால் அவள் முற்றிலும் மிகச்சிறந்தவளாக பெர்ஃபெக்ட் இருந்தாள். அவளுடைய நடை, அவளுடைய முகம், அவளுடைய புன்னகை எல்லாமே. என் கைகள் நடுங்கத் தொடங்கின. என் மூச்சு திணறத் தொடங்கியது. மூளையில் திடீரென்று மாமியின் வார்த்தைகள் எதிரொலித்தன. இப்படிப்பட்ட பெண்களை யார் ஏற்றுக்கொள்வார்கள்? ஒரு நாள் நிச்சயம் வருத்தப்படுவாய். நான் எனக்குள் புரிய வைக்க முயற்சி செய்தேன். ஆனால் இதயம் பயந்துவிட்டிருந்தது. அன்று இரவு வேதாந்த் வீட்டிற்கு வந்தபோது நான் சாதாரணமாக இருக்க முயற்சி செய்தேன். ஆனால் ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்பதை அவன் அநேகமாக புரிந்து கொண்டான் போலும். என்னாச்சு திவ்யா என்று அவன் கேட்டபோது நான் உடனே ஒன்றுமில்லை என்றேன். ஆனால் என் கண்கள் பொய் சொல்ல முடியாமல் தவித்தன. அவன் என்னருகில் வந்து அமர்ந்தான். திவ்யா, என்ன விஷயம் என்று சொல். சில நொடிகள் நான் அமைதியாக இருந்தேன். பிறகு மெதுவாக அந்த புகைப்படத்தை அவன் பக்கம் நீட்டினேன். புகைப்படத்தை பார்த்ததுமே அவனுடைய முகத்தின் நிறமும் மாறிவிட்டது. அறையில் திடீரென்று ஒரு கனத்த அமைதி நிலவியது. அதே நொடியில் எனக்குள் ஒரு பயம் பிறந்தது. என்னவாவது, என் மகிழ்ச்சி இவ்வளவு சீக்கிரமாக முடிவுக்கு வரப்போகிறதா? என் கைகள் இன்னமும் நடுங்கிக் கொண்டிருந்தன. வேதாந்த் சிறிது நேரம் அந்த புகைப்படத்தை பார்த்து கொண்டே இருந்தான். பிறகு அவன் மிகவும் பெருமூச்சு விட்டான். அவனுடைய முகத்தில் கோபம் எதுவும் இருக்கவில்லை. வெறும் ஒரு சோர்வு மட்டுமே படர்ந்திருந்தது. இது உனக்கு எங்கே கிடைத்தது என்று அவன் மெதுவாக கேட்டான். என் குரலும் மிகவும் மெதுவாக இருந்தது. நான் சொன்னேன், இது அலமாரியிலிருந்து கிடைத்தது. அறையில் சில நொடிகள் அமைதி நிலவியது. பிறகு என்னால் என்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. நீங்கள் வேறு யாரையாவது காதலித்திருந்தால் பிறகு ஏன் என்னை மணந்தீர்கள் என்று சொல்லும்போதே என் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. எனக்கு தெரியும் நான் அவளைப் போன்றவள் அல்ல என்று. ஆனால் நீங்கள் ஏதேனும் நிர்பந்தத்தினால், மஜ்பூரியால் இப்படிச் செய்திருந்தால். திவ்யா, இத்துடன் நிறுத்து. வேதாந்த் திடீரென்று என் வார்த்தையை அங்கேயே தடுத்து நிறுத்தினான். அவனுடைய குரல் முதன்முறையாக சற்று கனத்திருந்தது. ஒருமுறை என்னை நோக்கிப்பார். நான் மெல்ல என் பார்வையை உயர்த்தினேன். அவனுடைய கண்களில் ஏற்பட்ட காயம், வலி தெளிவாகத் தெரிந்தது. நான் உன்னிடம் பொய் சொல்ல முடியும் என்று நீ உண்மையிலேயே நினைக்கிறாயா? என்னிடம் பதில் இருக்கவில்லை. ஏனெனில் பயம் மனிதனை பல விஷயங்களை யோசிக்க கட்டாயப்படுத்திவிடுகிறது. வேதாந்த் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு அந்த புகைப்படத்தை கையில் காட்டிக்கொண்டே சொன்னான், இவள் காவ்யா, என் அத்தை மகள், கசின். நான் அதிர்ச்சியடைந்தேன்.
அவன் மெதுவாகச் சொன்னான், சிறுவயதிலிருந்தே நாங்கள் ஒன்றாக விளையாடி வளர்ந்தோம். அவள் எப்போதும் என்னை அவளுடைய சிறந்த நண்பனாக கருதினாள். பிறகு அவன் ஒரு மெல்லிய கசப்பான புன்னகையுடன் சொன்னான், மேலும் இந்த புகைப்படம் அவளுடைய திருமண அன்று எடுக்கப்பட்டது. என் பார்வை புகைப்படத்தின் மீது நிலைத்தது. இப்போது உற்று பார்க்கும்போது காவ்யாவின் கைகளில் லேசான மெஹந்தியும் தெரிந்தது. அதை நான் இதற்கு முன்பு பதற்றத்தில் கவனிக்கவே இல்லை. அவள் திருமணமான 2 மாதங்களிலேயே அவளுக்கு விபத்து ஏற்பட்டுவிட்டது. அவனுடைய குரல் மெதுவானது. அவள் இப்போது இந்த உலகத்தில் இல்லை. அந்த நொடியிலேயே என் எண்ணத்தை நினைத்து எனக்குள் வெட்கமாக அவமானமாக இருந்தது. நான் உடனே என் பார்வையை தாழ்த்திக் கொண்டேன். எனக்குத் தெரியாது. சாரி வேதாந்த். பிறகு அவன் என்னருகில் வந்து அமர்ந்தான். பரவாயில்லை என்று அமைதியான குரலில் சொன்னான். ஆனால் நீ ஏன் இவ்வளவு பயந்தாய் திவ்யா? என் கண்களிலிருந்து கண்ணீர் துளிகள் விழுந்தன. நான் உடைந்த குரலில் சொன்னேன், ஏனெனில் ஒரு நாள் என்னை விடச் சிறந்த ஒருவருக்குத்தான் நீங்கள் தகுதியானவர் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் என்று எனக்கு எப்போதும் தோன்றிக்கொண்டே இருந்தது. வேதாந்த் சிறிது நேரம் என்னை உற்று பார்த்தான். பிறகு அவன் மெதுவாக என் கையை தன் கைகளுக்குள் எடுத்துக்கொண்டான். திவ்யா, அவனுடைய குரல் மிகவும் மென்மையாக இருந்தது. நான் முதன்முறையாக உன்னை சந்தித்த அன்றே எனக்கு எப்படிப்பட்ட பெண் வேண்டும் என்பதை நான் புரிந்து கொண்டேன். என் கண்கள் அப்போதும் நிறைந்திருந்தன. அவன் லேசாக புன்னகைத்தான். மேலும் எனக்கு வெறும் அழகு அல்லது மிகச்சிறந்த பெர்ஃபெக்ட் பெண் மட்டுமே தேவைப்பட்டிருந்தால் நான் இந்த உலகத்தில் யாருடனாவது திருமணம் செய்து கொண்டிருப்பேன். பிறகு அவன் மிகவும் மெதுவாகச் சொன்னான், ஆனால் எனக்கு நீதான் தேவைப்பட்டாய். அந்த நேரத்தில் ஏன் என்று தெரியவில்லை, எனக்குள் பல வருடங்களாக தேங்கிக் கிடந்த அந்த பயம் மெல்ல மெல்ல உருகத் தொடங்கியது. நான் அழுது கொண்டே அவனுடைய தோளில் சாய்ந்து கொண்டேன். சாரி வேதாந்த், என்னை மன்னித்துவிடு. நான் உன்னை தவறாக புரிந்து கொண்டேன். அவன் லேசாக புன்னகைத்தான். இப்போது ஒரு விஷயத்தை எப்போதும் நினைவில் வைத்துக்கொள் திவ்யா. நான் அவனை நோக்கி பார்த்தேன். நீ என் நிர்பந்தம், மஜ்பூரி அல்ல. மாறாக நீதான் என் தேர்வு, விருப்பம். அநேகமாக அந்த நேரத்தில்தான் ஒரு மனிதன் என் குறைகளுடனும் என்னை முழு இதயத்தோடு நேசிக்க முடியும் என்பதை நான் உண்மையாகவே நம்பினேன். நான் இன்னமும் வேதாந்தின் அருகிலேயே அமர்ந்திருந்தேன். அழுததன் காரணமாக கண்கள் சிவந்து வீங்கியிருந்தன. இதயம் நிம்மதியடைந்திருந்தது. ஆனால் ஒரு கேள்வி இன்னமும் உள்ளுக்குள் எங்கோ சிக்கிக் கொண்டிருந்தது. நான் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு மெதுவாக அவனிடம் கேட்டேன், அப்படியென்றால் நீங்கள் இரவில் பால்கனியில் யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? வேதாந்த் என்னை நோக்கி பார்த்தான். என் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை அவன் புரிந்து கொண்டான். நான் பார்வையை தாழ்த்திக் கொண்டே சொன்னேன், நீங்கள் ஏதேனும் ஒரு பெண்ணிடம் பேசுகிறீர்கள் என்று நான் நினைத்தேன். அதனால்தான் என்னிடமிருந்து மறைத்துச் செல்கிறீர்கள் என்று நினைத்தேன். என் குரலில் வெட்கமும் தெளிவாகத் தெரிந்தது. திவ்யா, வேதாந்தின் பதில் உங்கள் மனதிலிருந்த கடைசி சந்தேகத்தையும் பயத்தையும் நீக்கியிருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்கள் கதை மிகவும் உணர்வுபூர்வமாக நகர்கிறது. நீங்கள் பால்கனி பேச்சைப் பற்றி கேட்டதும் வேதாந்த் என்ன பதிலளித்தான்? அவன் ஏன் உங்களிடமிருந்து மறைந்து பேசினான்? நீங்கள் விரும்பும்போது கதையின் அடுத்த பகுதியை தாராளமாக பகிர்ந்து கொள்ளலாம். என்னை மன்னித்து விடுங்கள். நான் மிகவும் தவறாக யோசித்துவிட்டேன். சில நொடிகள் வேதாந்த் அமைதியாக இருந்தான். பிறகு அவன் மெதுவாக எழுந்து அலமாரியிலிருந்து ஒரு ஃபைல் எடுத்தான். அதை எனக்கு முன்னால் வைத்தான். நான் ஆச்சரியத்துடன் அவனை நோக்கினேன். அவன் அந்த ஃபைலை திறந்து கொண்டே சொன்னான், நான் உன்னிடமிருந்து எதையும் மறைக்க விரும்பவில்லை. சரியான நேரத்திற்காக காத்துக் கொண்டிருந்தேன். அந்த ஃபைலுக்குள் மருத்துவமனையின் சில அறிக்கைகள், ரிப்போர்ட்ஸ் இருந்தன. என் இதயம் நடுங்கத் தொடங்கியது. இது என்ன வேதாந்த்? வேதாந்த் மெதுவான குரலில் சொன்னான், இது உன் சிகிச்சைக்கான ஃபைல். நான் அப்படியே மௌனமானேன். அவன் தொடர்ந்து சொன்னான், நான் கடந்த சில நாட்களாக வெவ்வேறு மருத்துவர்களுடன் டாக்டர்ஸ் பேசிக் கொண்டிருந்தேன். என் மூச்சு நின்றுவிட்டது போல இருந்தது. ஏன்? பிறகு அவன் லேசாக புன்னகைத்தான். ஏனெனில் உன் காலின் சிகிச்சை எவ்வளவு தூரம் சிறப்பாக அமைய முடியும் என்று நான் பார்க்க விரும்புகிறேன். என் கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தன. ஆனால் நீங்கள் இதைப்பற்றி என்னிடம் ஏன் சொல்லவில்லை? அவன் சொன்னான், ஏனெனில் நான் உனக்கு வீண் நம்பிக்கை கொடுக்க விரும்பவில்லை. அவன் மிகவும் அமைதியான குரலில் சொன்னான், சிகிச்சை சாத்தியம், பாசிபிள் என்று எனக்கு முழு நம்பிக்கை வரும் வரை உன்னிடம் பாதியளவு விஷயத்தைச் சொல்ல நான் விரும்பவில்லை. என் கண்களிலிருந்து மீண்டும் கண்ணீர் வழிந்தது. இந்த நேரத்தில்தான் எனக்கு எல்லாமே நினைவுக்கு வந்தது. அவன் போனில் நீண்ட நேரம் மெதுவாக பேசுவது, பால்கனிக்குச் சென்று பல மணி நேரம் யாரிடமோ பேசிக் கொண்டிருப்பது, மீண்டும் மீண்டும் மருத்துவமனையின் மின்னஞ்சல்களை, மெயில்ஸ் பார்ப்பது. நான் எதை துரோகம் என்று நினைத்துக் கொண்டிருந்தேனோ
அந்த மனிதன் அமைதியாக என் வாழ்க்கையை எளிதாக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான். பிறகு நான் அழுது கொண்டே சொன்னேன், நான் உன்னைப் பற்றி எவ்வளவு தவறாக யோசித்துக் கொண்டிருந்தேன். வேதாந்த் உடனே என்னருகில் வந்து அமர்ந்தான். திவ்யா, அவன் என் முகத்தை உயர்த்தினான். கணவன் மனைவிக்கு இடையே தப்பர்த்தங்கள் கலத்ஃபஹமியாம் ஏற்படுவது தவறல்ல. பிறகு அவன் லேசான புன்னகையுடன் சொன்னான், மனிதர்கள் கேள்வி கேட்பதை நிறுத்தும்போதுதான் தவறு நடக்கிறது. நான் அழுது கொண்டே சிரித்துவிட்டேன். அப்படியென்றால் உண்மையிலேயே எனக்கு சிகிச்சை செய்ய முடியுமா? வேதாந்தின் கண்களில் ஒரு பிரகாசம் தெரிந்தது. முழுமையாக குணமாகிவிடும் என்று நான் வாக்குறுதி அளிக்க மாட்டேன் என்று அவன் மெதுவாகச் சொன்னான். ஆனால் உன் வாழ்க்கை முழுவதும் இந்த வலியோடு நீ நடக்கக்கூடாது என்று மட்டும் நான் விரும்புகிறேன். அந்த நொடியில் நான் அவனை உற்று பார்த்து கொண்டே இருந்தேன். ஏனெனில் எந்தப் பெண்ணிற்கு அவள் ஒருவனுடைய வாழ்க்கைக்கு பாரமாக இருப்பாள் என்று எப்போதும் ஏசப்பட்டதோ, இன்று அதே பெண் ஒருவனுடைய மிகப்பெரிய கவலையாக, அன்பாக மாறியிருந்தாள். நான் மெதுவாக அவனுடைய கையை பிடித்துக் கொண்டேன். இப்போது எனக்கு என்னைவிட உங்கள் மீது அதிக நம்பிக்கை இருக்கிறது வேதாந்த். இந்த முறை வேதாந்தின் கண்களிலும் லேசான ஈரம் படர்ந்திருந்தது. வேதாந்த் எனக்காக பேசிய மருத்துவர் அந்த நகரத்தின் மிகச் சிறந்த மருத்துவர்களில் ஒருவர். முதன்முறையாக நான் மருத்துவமனைக்குச் சென்றபோது என் இதயத்தில் நம்பிக்கையை விட பயம்தான் அதிகமாக இருந்தது. ஏனெனில் சிறுவயதிலிருந்தே நான் ஒரு விஷயத்தை மட்டும்தான் கேட்டிருந்தேன், இனி இவள் ஒருபோதும் குணமாக மாட்டாள். அதனால்தான் சிகிச்சை என்ற வார்த்தையே எனக்கு ஒரு கனவு போலத் தோன்றியது. மருத்துவர் என் அனைத்து அறிக்கைகளையும், நடக்கும் முறையையும், பழைய எக்ஸ்ரேக்களையும் எக்ஸ்ரேஸ் பார்த்தார். பிறகு அவர் நீண்ட நேரத்திற்கு பிறகு சொன்னார், பிரச்சனை பழமையானதுதான், ஆனால் சிகிச்சை முற்றிலும் சாத்தியமற்றது அல்ல. என் மூச்சு அங்கேயே நின்றுவிட்டது போல இருந்தது. நான் உடனே வேதாந்தை பார்த்தேன். அவனுடைய கண்களில் அதே நம்பிக்கை தெரிந்தது. அதைத்தான் அவன் இத்தனை நாட்களாக மறைத்து வைத்திருந்தான் போலும். மருத்துவர் விளக்கினார், சிகிச்சை நீண்டதாக இருக்கும். அறுவை சிகிச்சையும் சர்ஜரி செய்ய வேண்டியிருக்கும். பிறகு பல மாதங்கள் உடற்பயிற்சி சிகிச்சை, தெரப்பி செய்ய வேண்டும். ஆனால் எல்லாமே சரியாக நடந்தால் நீ முன்பை விட எவ்வளவோ நன்றாக நடக்க முடியும். அன்று இரவு என்னால் நீண்ட நேரம் தூங்க முடியவில்லை. உண்மையிலேயே என் வாழ்க்கை மாறிவிடுமா என்று நான் மீண்டும் மீண்டும் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஒவ்வொரு முறையும் என் மனதில் ஒரே ஒரு முகம்தான் வந்தது, வேதாந்தின் முகம். ஏனெனில் அவன் பின்வாங்கியிருந்தால், தோல்வியை ஒப்புக்கொண்டிருந்தால், அநேகமாக நான் ஒருபோதும் நம்பிக்கை வைக்க கற்றுக்கொண்டிருக்க மாட்டேன். அதற்கு பிறகு எனக்கு சிகிச்சை தொடங்கப்பட்டது. அறுவை சிகிச்சை, சர்ஜரி நாள் எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது. நான் உள்ளுக்குள் நடுங்கிக் கொண்டிருந்தேன், பயந்து கொண்டிருந்தேன். அறுவை சிகிச்சை அறைக்கு, ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு செல்லும்போது வேதாந்த் என் கையை பிடித்துக்கொண்டு இவ்வளவுதான் சொன்னான், இதுவரை நீ தனியாக வலியை தாங்கினாய். இனிமேல் வரும் ஒவ்வொரு வலியையும் நாம் இருவரும் பாதியாக பகிர்ந்து கொள்வோம். என் கண்கள் நிறைந்தன. அறுவை சிகிச்சை பல மணி நேரம் நீடித்தது. மருத்துவர் வெளியே வந்தபோது அவனுடைய முகத்தில் இருந்த புன்னகையை பார்த்தே எல்லாமே நன்றாக முடிந்துவிட்டது என்பதை வேதாந்த் புரிந்து கொண்டான். அதற்குப் பிறகு பல மாதங்களுக்கு உடற்பயிற்சி சிகிச்சை, தெரப்பி நடந்தது. ஆரம்பத்தில் வலி மிகவும் அதிகமாக இருந்தது. பலமுறை நான் அழுது விடுவேன், தோல்வியைக் கூட ஒப்புக்கொள்வேன். ஆனால் வேதாந்த் ஒவ்வொரு முறையும் என்னை தாங்கி பிடிப்பான். இன்னும் கொஞ்சம்தான், உன்னால் முடியும். நான் உன்னுடன் இருக்கிறேன் அல்லவா திவ்யா? நீ பயப்படத் தேவையில்லை. மெல்ல மெல்ல நான் மாறத் தொடங்கினேன். எந்த பெண் முன்பு ஒவ்வொரு அடியிலும் தடுமாறினாளோ, இப்போது அவள் எந்த துணையும் இல்லாமல் சில நேரம் நடக்கத் தொடங்கினாள். மருத்துவர் புன்னகைத்துக் கொண்டே, நீங்கள் இனி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கலாம் என்று சொன்ன அந்த நாளில் என்னால் என்னை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. நான் அழுது கொண்டே நேரடியாக வேதாந்தை கட்டியணைத்துக் கொண்டேன். ஏனெனில் அந்த மனிதன் எனக்கு சிகிச்சை மட்டும் அளிக்கவில்லை, பல வருடங்களாக உடைந்திருந்த என் தன்னம்பிக்கையையும் கான்ஃபிடன்ஸ் எனக்கு திரும்ப கொடுத்திருந்தான். மறுபுறம் காலப்போக்கில் மாமியின் வாழ்க்கை அவர் விரும்பியபடி அமையவில்லை. மைராவிற்கு வரன்கள், ரிஷ்டா வந்தன. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு காரணத்தினால் பேசி முடித்த காரியம் முறிந்து போனது. சில நேரங்களில் மாப்பிள்ளை வீட்டிற்கு இவர்களின் குணம், நடத்தை பிடிப்பதில்லை. சில நேரங்களில் வரதட்சணை பேச்சுகள் முன்னுக்கு வந்தன. சில நேரங்களில் கடைசி நேரத்தில் வரன் தாங்களாகவே மறுத்துவிட்டார்கள். மெல்ல மெல்ல உறவினர்கள் அனைவரிடமும் மாமியின் சூழ்ச்சிகளைப் பற்றிய பேச்சுகள் பரவத் தொடங்கின. மக்கள் இப்போது அவரிடமிருந்து கொஞ்சம் விலகியிருக்கத் தொடங்கினர். மேலும் ஒரு வரன், திருமண வரன், இந்த ஒரு காரணத்திற்காகவே உடைந்தபோது அவர் மிகவும் அதிர்ச்சியடைந்தார். மாப்பிள்ளை வீட்டார் தெளிவாக கூறிவிட்டனர், எந்த ஒரு பெண் தன் சொந்த அக்கா, தங்கை மகளையே பாஞ்சி அழிக்க நினைத்தாளோ அவளுடைய மகள் எங்கள் குடும்பத்தை எப்படி நன்றாக வாழ வைப்பாள் என்று. அன்றுதான் முதல் முறையாக மாமி இரவு முழுவதும் அழுதார்.
ஒருவேளை இத்தனை வருடங்களாக அவர் எனக்கு எதை உணர வைத்தாரோ அதையேதான் இறைவன் இப்போது அவருக்கு உணர வைத்துக் கொண்டிருந்தான். சுமார் 1 வருடத்திற்குப் பிறகு நான் முதல் முறையாக என் பிறந்த வீட்டிற்குச் சென்றேன். வாசலை நெருங்கும்போது என் சொந்தக் கால்களே எனக்கு விசித்திரமாக தோன்றின. ஏனென்றால் இப்போது நான் முன்போல் முற்றிலும் நொண்டிக்கொண்டு நடக்கவில்லை. லேசான வித்தியாசம் இருக்கத்தான் செய்தது. ஆனால் இப்போது என் காலடிகளில் பயம் இல்லை. கதவை திறந்தவுடன் எனக்கு முன்னால் மாமி நின்று கொண்டிருப்பது தெரிந்தது. அவர் என்னை பார்த்தவுடனேயே சில நொடிகள் அப்படியே என்னையே பார்த்து கொண்டு நின்றுவிட்டார். அவருடைய கண்களில் இருந்த ஆச்சரியம் எனக்கு தெளிவாகத் தெரிந்தது. திவ்யா, நீ என்று இழுத்தார். அதே நேரத்தில் அம்மாவும் வெளியே வந்தார். அவரும் என்னை பார்த்து திகைத்துப் போனார். தாங்கள் எப்போதும் பலவீனமாக நினைத்த அதே பெண் இன்று இவ்வளவு மாறி தன் முன்னால் நிற்கிறாள் என்பதை அவர்களால் நம்ப முடியவில்லை போலிருக்கிறது. அம்மா என்னை பார்த்தவுடனேயே அழுது கொண்டே என்னை கட்டியணைத்துக் கொண்டார். ஆனால் மாமி அமைதியாக நின்றிருந்தார். நீண்ட நேரம் அப்படியே நின்று கொண்டிருந்தார். பிறகு திடீரென்று அவருடைய கண்களில் கண்ணீர் பெருகியது. அவர் நடுங்கும் குரலில், திவ்யா, நாங்கள் உனக்கு மிகப்பெரிய துரோகம் செய்துவிட்டோம் என்றார். நான் அமைதியாக நின்று கொண்டிருந்தேன். பிறகு அவர் அழுது கொண்டே, உன்னைப்பற்றி என்னென்னவோ நினைத்துக் கொண்டிருந்தோம், உன்னை ஒரு சுமையாக கருதினோம். ஆனால் இறைவன் ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு கண்ணாடியை காட்டிக்கொண்டே இருந்தான் என்றார். என் கண்களும் கீழ்நோக்கி குனிந்தன. மாமி முதல் முறையாக என் முன்னால் கைகளை கூப்பினார். முடிந்தால் எங்களை மன்னித்துவிடு என்று. நான் அவரை பார்த்தேன். ஏன் என்று தெரியவில்லை. அந்த நேரத்தில் என் மனதில் எந்த கோபமும் இருக்கவில்லை. ஏனென்றால் வாழ்க்கை எனக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்திருந்தது. சில மனிதர்களுக்கு தண்டனையை மனிதர்கள் தருவதில்லை, அவர்களின் சொந்த கர்மவினைகளே செயல்களே தரும். அன்று வீட்டின் சூழல் முற்றிலும் மாறுபட்டிருந்தது. அதே சுவர்கள், அதே முற்றம், அதே மனிதர்கள்தான். ஆனால் ஏன் என்று தெரியவில்லை, எல்லாம் மாறிவிட்டிருந்தது. ஒருவேளை அதற்கு காரணம் இந்த முறை நான் அந்த வீட்டிற்குள் உடைந்த ஒரு பெண்ணாகப் போகாமல் தன்னை யாரென்று அடையாளம் கண்டு கொண்ட பெண்ணாக சென்றிருந்தேன். மாமி மீண்டும் மீண்டும் என்னை பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய கண்களில் குற்ற உணர்ச்சியும் பச்சாத்தாபமும் தெளிவாக தெரிந்தன. மாமி என்னிடம் கூறினார், திவ்யா, நீ குழந்தையாக இருந்தபோது எனக்கு எப்போதும் ஒரு பயம் இருந்தது தெரியுமா? நான் அவரை பார்த்தேன். அவர் லேசாக அழத் தொடங்கினார். மக்கள் எல்லாம் என் மகளை விட உன்னை அதிகமாக நேசித்து விடுவார்களோ என்பதுதான் அந்த பயம். ஏனென்றால் எங்களிடம் இல்லாத அந்த நற்குணம் உன்னிடம் இருந்தது. மைரா அமைதியாக நின்று அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தாள். அவள் மெதுவாக என்னருகில் வந்து, அம்மா, உனக்கு தீமை செய்தபோதெல்லாம் நான் அவளை தடுக்கவே இல்லை. ஒருவேளை நானும் அதே அளவு தவறு செய்தவள்தான் என்றாள். நான் சிறிது நேரம் அவர்களை பார்த்து கொண்டிருந்தேன். பிறகு மிகவும் அமைதியான குரலில், தவறு ஒவ்வொரு மனிதனிடமிருந்தும் நடப்பதுதான். ஆனால் அதை எல்லோரும் ஒப்புக்கொள்வதில்லை என்றேன். மாமியின் கண்களிலிருந்து கண்ணீர் சொட்டியது. அன்று ஏன் என்று தெரியவில்லை, இத்தனை வருடங்களாக இருந்த பாரம் குறைந்த உணர்வு ஏற்பட்டது. மாலையில் நான் புறப்படும்போது அம்மா என் முகத்தை 2 கைகளாலும் ஏந்திக் கொண்டார். அவருடைய கண்களில் பெருமிதம் இருந்தது. இன்று உன் அப்பா இருந்திருந்தால் அவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்திருப்பார் என்றார். என் கண்கள் கலங்கின. நான் வானத்தை பார்த்தேன். மனதில் முதல் முறையாக எந்த குறையும் இருக்கவில்லை. ஏனென்றால் வாழ்க்கை என்னிடமிருந்து பலவற்றை பறித்துக் கொண்டது உண்மைதான். ஆனால் இறுதியில் என் குறைகளுடனேயே என்னை ஏற்றுக்கொண்ட மனிதர்களை எனக்கு கொடுத்திருந்தது. நான் காரில் ஏறி அமர்ந்ததும் வேதாந்த் புன்னகையுடன், இப்போது என் திவ்யாவுக்கு எப்படி இருக்கிறது என்று கேட்டான். நான் ஜன்னல் வழியே வெளியே பார்த்தவாறு ஒரு மெல்லிய புன்னகையுடன் கூறினேன், முன்பெல்லாம் என் விதியை யாரோ கோபத்தில் எழுதியிருக்கிறார்கள் என்று நினைத்தேன். வேதாந்த் என் பக்கம் திரும்பி நான் சொல்வதை கூர்ந்து கவனிக்கத் தொடங்கினான். நான் அவனை நோக்கி, ஆனால் ஒருவேளை இறைவன் என் கதையின் நல்ல பகுதியை சற்று தாமதமாக எழுதிக் கொண்டிருந்தான் போலிருக்கிறது என்றேன். வேதாந்த் புன்னகைத்தான். அவன் மெதுவாக என் கையை பிடித்துக் கொண்டான். இந்த முறை நான் என் கையை விலக்கவில்லை. ஏனென்றால் என் குறைகளின் காரணமாக யாராவது என்னை கைவிட்டு விடுவார்களோ என்ற பயம் இப்போது எனக்கு இல்லை. உண்மையான அன்பு ஒரு மனிதனின் நடையை அல்ல, அவனின் இதயத்தை பார்க்கிறது என்பதில் இப்போது எனக்கு முழு நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டது. ஒருவேளை இதுதான் என் கதையின் மிக அழகான பகுதி. நண்பர்களே, எங்கள் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் அடுத்த அப்டேட் உங்களுக்கு முதலில் கிடைக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் பெல் ஐக்கான் மறக்காமல் அழுத்தவும்.